குட் ஈவினிங். காஃபி டேலாம் முடிஞ்சா போயிட்டு இருக்கா? கவனிங்க. VDPP அதாவது வேதாந்து டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஒரு 5லேருந்து 10 கொஸ்டினுக்குள்ள இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய் இப்போ நடத்துகிற டாபிக் சம்மந்தமாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை ஆன்சர் பண்ணி உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்கங்க. இது டெய்லி போடுற செஷன்ஸ்க்கு இது பொருந்தும். டெய்லி சொல்றது எங்க கடமை. ஓகே, சரி, நம்ம டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். ஹாய் பாரதி, வாசாமி, யோகேஷ், வெல்கம். எஸ், இப்போ 11th கைடு ஒர்க் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்குதா, அதனால கொஞ்சம் வீடியோ பண்ண டைம் இல்லை சாமிங்களா. நான் பண்றேன், சேனலுக்குள்ள வர்றேன். கிரண் ராம், கிறிஸ் வெல்கம், கோகுல் வெல்கம். யாரோ ஹாய் சார். எஸ், ஆசிக், நேத்து ஆசிக் மிரட்டினா. யோ மரியாதையா நான் சொல்ற சாப்டர் போடு, இல்லாட்டி உன் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னு மிரட்டினா. உன்னுடைய நேர்மை பிடிச்சிருக்கு தம்பி. சரி, டாபிக் உள்ள என்டர் ஆயிடலாமா? இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி என்ன ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு. நேத்து பார்ட் 1 பார்த்துட்டு உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா செம எஃபெக்டிவா இருக்கு. இல்லாட்டி அதை பார்த்து முடிச்சுக்கு அப்புறம் கூட அதை பார்த்துக்குங்க. சரி, இருந்தாலும் மனசு கேட்கல, ஒரு 2 நிமிஷம் ரீகால் பண்ணிடலாம். 2 நிமிஷங்கிறது ஜாஸ்தியா போகலாம், சும்மா வாயில வர வார்த்தை தான். கவுனிங்க. சைன் இன்வர்ஸ், அப்புறம் காஸ் இன்வர்ஸ், அதுக்கப்புறம் எது ஒரு பேர், tan இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், அதுக்கப்புறம் கொசிகண்ட் இன்வர்ஸ், சீகண்ட் இன்வர்ஸ். பாருங்க, இந்த 2 ஒரு பேர், இந்த 2 ஒரு பேர், அந்த 2 ஒரு பேர். இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை வேல்யூ. அந்த ஒட்டுமொத்தோடைய ரிசல்ட் என்னவா இருக்கு? ஆங்கிளா இருக்கும். வேல்யூக்கு நேத்து பார்த்திருந்தமே, இந்த 2க்கும் சேம். என்னது? -1 to 1 க்ளோஸ்ட் இன்டர்வல், -1 to 1 க்ளோஸ்ட் இன்டர்வல். இந்த 2க்கும் சேம். என்னது? ரியல் நம்பர். இந்த 2க்கும் சேம் ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஓப்பன் இன்டர்வல் -1, ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஓப்பன் இன்டர்வல் -1, சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், கொசிகண்ட் இன்வர்ஸ், சீகண்ட் இன்வர்ஸ். இந்த 2க்கு சேம், இந்த 2க்கு சேம், இந்த 2க்கு சேம் வேல்யூஸ். எஸ், அடுத்தது ஆங்கிள். ஆங்கிளுக்கு என்ன டெக்னிக் பார்த்திருந்தோம்? 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி. ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா பாசிட்டிவ் ஆங்கிள், கிளாக் வைஸ்ல வந்தா நெகட்டிவ் ஆங்கிள். அப்ப இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரி போனா π/2, கிளாக் வைஸ்ல 90 டிகிரி வந்தா -90 டிகிரி அல்லது -π/2. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட். இது ஃபர்ஸ்ட்டுக்கு, இது செகண்டுக்கு. இது என்னைக்குமே ஃபர்ஸ்ட்டுக்கு, இது என்னைக்குமே செகண்டுக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வரு, அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல். கரெக்ட்டுங்களா? க்ளோஸ்ட் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல். சொல்லுங்க. -π/2 to π/2 க்ளோஸ்ட் இன்டர்வல். அந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வருது. அப்புறம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் எங்க ஆரம்பிக்குது? இங்க ஆரம்பிக்குது. இங்க என்ன 0, இங்க முடியுது என்னது? π. 0 to π க்ளோஸ்ட் இன்டர்வல். அடுத்தது ஓப்பன் இன்டர்வல், -π/2 to π/2 ஓப்பன் இன்டர்வல் tan இன்வர்ஸ்க்கு. இங்கே காட் இன்வர்ஸ்க்கு 0 to π ஓப்பன் இன்டர்வல். கொசிகண்ட் இன்வர்ஸ்க்கு மறுபடியும் க்ளோஸ்ட் இன்டர்வல் எக்ஸப்ட் அந்த நடுவுல இருக்கிற ஆங்கிள் 0. -π/2 to π/2 எக்ஸப்ட் 0. அடுத்து இந்த ரெண்டாவதுக்கு இதுதானோ, 0 to π. 0 90 டிகிரிக்குள்ள என்ன இருக்குது? 90 டிகிரி இருக்குது. அப்போ 0 to π எக்ஸப்ட் π/2. எஸ், இதை ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்தது எஸ், முடிஞ்சது. அடுத்தது இன்னைக்கு புதுசா பார்க்க போறோம். பாருங்க, இன்வர்ஸ்க்கு அப்புறம் நெகட்டிவ் வருது. என்ன வருது? நெகட்டிவ் வருது. எப்பெல்லாம் இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை அந்த வேல்யூ நெகட்டிவா இருக்குதோ அப்போ இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். சைன் இன்வர்ஸ், கொசிகண்ட் இன்வர்ஸ்,
tan inverse. இந்த மூணு ஒரு கேங். அப்புறம் இந்த மூணு ஒரு கேங். எந்த மூணு? cos inverse நெகட்டிவ் வேல்யூ, அதோட ரெசிப்ரோக்கல் secant inverse நெகட்டிவ் வேல்யூ, அப்புறம் cot inverse நெகட்டிவ் வேல்யூ. இந்த மூணும் ஒரு கேங்கு. அதாவது inverse is followed by value you know very well. That value is suppose negative means என்ன பண்ணி தொலைறது? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகே, இந்த முதல் மூணு கேங்ல மைனஸ் வெளியில் வந்து ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கு. மைனஸ் sin inverse x, மைனஸ் cosecant inverse x, மைனஸ் tan inverse x. வெளியில மைனஸ் வரு, எக்ஸ்ட்ராவா முன்னாடி பை வந்துரு. அப்ப மைனஸ் வெளியில வரப்போ மைனஸ் cos inverse x, எக்ஸ்ட்ராவா பை வந்துரு. இந்த மூணு பேர்ல மைனஸ் வெளியில வந்துரு. மைனஸ் secant inverse x, எக்ஸ்ட்ராவா பை வந்துரு. மைனஸ் வெளியில வரும், எக்ஸ்ட்ராவா பை வேல்யூ வரும். மனப்பாடம் பண்ணிக்குங்க. இந்த டெக்னிக் மனப்பாடம் பண்ணிக்குங்க. இவங்க மூணு பேர் ஒரு கேட்டகரி. cos secant, cos inverse, secant inverse, cot inverse. இதுல சார் எப்ப சார் இந்த கேட்டகரி ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? வேல்யூக்குள்ள இன்வர்ஸ்க்கு அப்புறம் வர வேல்யூ நெகட்டிவா இருந்தா இவங்க தான். எஸ், நோ டவுட். பாத்துக்குங்க. சார் எக்ஸாம் வேற இருக்கு. ஓகே வருண், போய் படிதங்க. ஹாய் சார், சாப்பிட்டீங்களா? எஸ், இந்த வார்த்தை யாராவது கேட்டாலே சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட சாமி. 7:15 சாப்பிட்டு முடிச்சிடும் சாமி. டெய்லி நைட்டுக்கு சப்பாத்தி தான். ஓகே, டெய்லி சப்பாத்தி நைட்டுக்கு 99%. குட் ஈவினிங் அர்ஜுன் ஆத்தி. யோகேஸ்வர் வெல்கம் சாமி. யோகேஸ்வர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நம்ம கிளாஸ் பையனா? எஸ் சார், ஸ்ட்ராட்டஜி வீடியோ பண்ற பாலா. சார் டியூஷன் இல்லையா? டியூஷன் சாட்டர்டேல இருந்து ஆரம்பிக்குது கவின். இப்போ கோட்டையில ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போயிட்டு இருக்கிறங்காட்டி டியூஷன் எல்லாம் லீவ். 15 நாளா டியூஷன் இல்லை. ஆசிக் எந்த ஊரு? யாரா ஓட்டுறது? போர்ட்ரேட் ஷார்ட்ஸ். யார், நம்ம பையனா? எஸ், யார் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ்? யார் சாமி? அசாக் அலி. ஹாய் சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சாமி. சம்முக்குள்ள போயிடலாமா? பாலகுருநாதன் சார், டெய்லி ஐ எம் ஆஸ்கிங். ஓகே இடத்தங்க. சார் மேக்ஸ் ஹாஃப் இயர்லி 95 மார்க்ஸ் சார். நல்லா இரு, மகராசனாரு. சென்டம் ட்ரை பண்ணு. காந்தீஸ்வரி, குட் ஈவினிங் சாமி. ஓ, ராம் மேக்ஸ் ஃபாலோவர்ஸா? ஓகே தங்க. ஓகே போர்ட்ரேட் ஷார்ட்ஸ். ஐ எம் ரோகன் சார். டே 10th ஸ்டாண்டர்ட் ரோகனா? விச் ரோகன்? ஆமா சாமி, வாட்டர் மார்க் செகண்ட் வால்யூம்ல வாட்டர் மார்க் எல்லாம் கம்மி பண்ணிட்டேன். கையில கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் கூட இருக்குது. ஃபியூ மிஸ்டேக்ஸ், பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. அது நீங்க ராம் மேக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஒரு பெருசா நினைச்சுக்க வேண்டாம் தங்கங்களா. பேப்பர்ல குவாலிட்டி இருக்குன்னு நம்புறேன். சரி, நம்ம டாபிக் உள்ள போயிடலாமா? டாபிக் உள்ள போலாமா? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இன்வர்ஸ்க்கு அப்புறம் வர வேல்யூ நெகட்டிவா இருந்தா இந்த ஃபார்முலா எல்லாம் டக்குன்னு ஞாபகத்துல வந்து நிக்கணும். cos inverse, cot inverse, secant inverse, cos inverse, secant inverse, cot inverse. அதுக்குள்ள வர மைனஸ் வெளியில வர்றப்போ எக்ஸ்ட்ராவா பை வந்து சேர்ந்து உட்கார்ந்துக்கும். ஓகே, ஓகே, ரெடியூஸ் பண்ணிக்கிறாசி. சார் 6th சாப்டர் இம்பார்ட்டன்ட் பார்த்தா போதுமா? கம்பல்சரியில மாட்டிக்குவீங்க. ஓ, 12th ரோஹன். ஓகே சாமி. சரிடா, நம்ம டாபிக் உள்ள போலாம். இது பேஸ்டான சம்ஸ் பாத்திரலாம். அடுத்தது கவுனிங் சம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse
-1/2. இன்வர்ஸுக்குள்ள வேல்யூ வந்தாலே நீங்க எதுவா இருந்தாலும் சரி, நீ எதையுமே பாக்குறதுல நிறைய பேர் மைனஸ் கொண்டு வந்து வெளியில உட்கார்ந்து எழுதிக்க வேண்டியது. அது சைன் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ், கொசிகண்ட் இன்வர்ஸா இருந்தா நீங்க கெட்டிக்காரர் ஆயிடுங்க, குருட்டாம்படியா கரெக்ட் ஆயிடுது. அது காஸ் இன்வர்ஸோ, சீக்கண்ட் இன்வர்ஸோ, காட் இன்வர்ஸா இருந்தா புடுங்கிட்டு போயிடுது. ஓகே, சோ பி கேர்ஃபுல், பி அவேர். சைன் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். எஸ், அப்ப இதோட ஆன்சர் என்னது? வெளியில மைனஸ் வந்துடும். மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ங்கிறது யாரு? 1/2. இந்த மைனஸ் இதை அப்படியே எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஹாஃப் தெரியுமில்ல, இதெல்லாம் தெரியுமில்ல. தீட்டா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. சைன் தீட்டா, சைன் தீட்டானா என்னது? 0, 1/2, 1/√2, √3/2, 1. We know very well. Sin pi/6 na 1/2, sin inverse 1/2 na pi/6. Angle in the value vanda trigonometry, value in the angle pona inverse trigonometry. Sin inverse 1/2, sin inverse 1/2. என்னது? pi/6. Yes, pi/6. இது எங்க approximately equal to நினைச்சறாதீங்கோ. அத நான் டிக் பண்ணி காமிச்சேன். மைனஸ், அந்த மைனஸ் அப்படியே சேம் அப்படின்னு. இவ்வளவுதான் சம் முடிஞ்சிச்சு. Yes, that's all your honor. அடுத்த சம் நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றாங்க பார்க்கலாம். சீக்கண்ட் இன்வர்ஸ் -1/√2. சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா? What is the formula for this? Anybody else? மைனஸ்ல ஆரம்பிக்குமா, பைல ஆரம்பிக்குமா? வெல்கம் விஷ்ணு, வெல்கம் வெல்கம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா? ஓகே சாமி, டைம் கிடைக்கல, டைம் வேஸ்ட் பண்ணா படிங்க. ஹாய் சார், ஹாய் வருண் வின்சென்ட். 3π/4 நீ ஆன்சரே சொல்லிட்டியா? சூப்பர். கவின் சொல்லிட்டேன் பார், பைல ஆரம்பிக்கு சார். எஸ், சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் பாருங்க. சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ்னா பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். என்னது? பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்ங்கிறது என்னது? 1/√2. கரெக்ட் தானோ? சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் 1/√2. வெரி குட், நிறைய பேர் கவனிக்கிறீங்க. சீக்கண்ட் இன்வர்ஸ்ங்கிறது என்னது? சீக்கண்ட் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ். சீக்கண்ட் எதோட ரெசிப்ரோக்கல்? காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ இதோட அர்த்தம் சீக்கண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது காஸ் இன்வர்ஸ். 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணா √2. டேபிள் காலத்துல வேல்யூ பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அதை அப்படியே எழுதிக்குங்க. யாரோ ஆர்வ கோளாறுல தப்பா சொல்லிட்டாங்க ஆன்சர். இப்போ ரைட் தானா? ஏன்னா இதை சிம்பிளை பண்ண முடியுமா? மேல √2 போட்டு கஷ்டம். இதுவே கொஸ்டின் இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல √2 இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ்னா பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். சீக்கண்ட் இன்வர்ஸ்ங்கிறது என்னது? காஸ் இன்வர்ஸ். √2/1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/√2. கரெக்ட் தானோ? இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் 45 டிகிரி 1/√2. அப்போ காஸ் இன்வர்ஸ் 1/√2 45 டிகிரி. 45 டிகிரினா π/4. கீழே எது இல்லைன்னா 1. டிஃபரெண்ட் டினாமினேட்டர் எல்சிஎம் எடுங்க. 4π - 1π 3π/1 × 4 4. யாரோ சூப்பரா 3π/4 ஆன்சர் பண்ணிருக்காங்க. அந்த சம்மோட ஆன்சர் அதுவே கிடையாது. ஓகே விஷ்ணு, 3π/4 கொஸ்டின் நீங்க √2 வந்தா தான் விஷ்ணு 3π/4. அங்க 1/√2 இருந்தா அந்த காஸ் இன்வர்ஸ் √2 இந்த ஸ்டெப்போடயே ஆன்சர் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அங்க 1/√2 இங்க √2 காஸ் இன்வர்ஸ் √2 டேபிள் காலத்துல வேல்யூ பார்க்க முடியாது. சோ இதோடயே நின்றுக்கும் விஷ்ணு. எஸ், ஆன்சரே சொல்லிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டேன் சார். ஓகே, நானும் தான் ஓன் கொஸ்டின்ங்கிற பேர்ல நானும் அவசரப்பட்டு எழுதி போட்டு தப்பு இல்லை. மேக்ஸ்ல தப்பானாலும் அது ஓன் கொஸ்டின் கதை சொல்லிடுவோம் நாங்கள் டீச்சர்ஸ். எங்கிட்ட இருக்கிற ஒரு ஏமாத்து வேலை. எஸ், எனி டவுட்? நோ. இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போலாமா சம்ஸ் எல்லாம்? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. இன்னொரு கொஞ்ச நேரத்துல டொமைன் பார்த்துடலாம். மொத்தம் 8 சம் இருக்குது. 4.1ல 3 டொமைன்,
4.2ல 3 டொமைன் சம்ஸ், 4.3ல 2 டொமைன் சம்ஸ், 8 டொமைன் சம்ஸ் இருக்கு. அந்த 8ஐ லைனா பார்த்துடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மைனஸ் பேஸ் பண்ணி வர சம் எல்லாம் செஞ்சுட்டு. ஓகே, எஸ். அடுத்தது போலாம், கொஸ்டினுக்குள்ள போலாம். எஸ், ஃபைண்ட் cot inverse 1 plus sin inverse minus root 3 by 2 minus secant inverse minus root 2. இந்த சம் எக்ஸாம்பிள் கேட்டா எல்லாரும் தப்பு பண்றாங்க. எஸ், ஏன்னா மைனஸ்க்கு அப்புறம் பிராக்கெட் போட மாட்டேங்கிறாங்க. மைனஸ்க்கு அப்புறம் ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா பிராக்கெட் வந்தாலும் சரி வரலினாலும் சரி, மைனஸ்க்கு அப்புறம் மோர் தென் ஒன் டேர்ம்னா பிராக்கெட் அவசியம். எஸ், இதை சிம்பிளை பண்ண சொல்லிக்கிறாங்க. இது given எழுதிக்கலாம். ஓகே, given equal to cot inverse 1னா tan inverse 1னா 1/1, 1/1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 தான். நேத்தே பார்த்தோம்ல. காட்னா என்னது? காட்டுக்கு என்ன வரும்? adjacent by opposite. அப்ப அது tan inverse மாத்திரப்போ opposite by adjacent. அப்போ 1/1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/1 தான். இது எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. நாம என்ன பண்றோம்? எல்லாமே sin cos tan மாத்திரம். எஸ், உள்ளுக்குள்ள நெகட்டிவ் வந்துருச்சு. இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை நெகட்டிவ். இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை நெகட்டிவ் அப்படின்னா யாரு? இவங்களுக்கு வேலை. இந்த சைன் இன்வர்ஸ், கொசிகண்ட் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ்ல மைனஸ் மட்டும் வெளியில வரும். இந்த காஸ் இன்வர்ஸ், சீக்கண்ட் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ்ல அந்த மைனஸ் எக்ஸ்ட்ரா வரும், பையும் எக்ஸ்ட்ரா வெளியில மைனஸ் வந்ததுக்கு அப்புறம் பை எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் அப்போ மைனஸ் மட்டும் தான் வெளியில வரும். மைனஸ் வெளியிறப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் sin inverse root 3 by 2 minus secant inverse minus x. இங்காச்சும் அந்த மைனஸ் வெளியில் வரும், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் secant inverse root 2 போட்டா மாட்டிக்குவீங்க. ஏன் அப்படின்னா பாருங்க, secant inverse minus x னா pi minus secant inverse x. ஓகே, அப்போ மைனஸ்க்கு அப்புறம் இதோட ரிசல்ட் 2 டேர்ம் இருக்குதப்ப பிராக்கெட் அவசியம், மறந்துடாதீங்க. pi minus secant inverse xங்கிறது root 2. தெரியும்ல, வேல்யூ எல்லாம் தெரியும்ல. தீட்டா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா. 0, 1/2, 1/√2, √3 by 2, 1. அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. 0, 1/2, 1/√2, √3 by 2, 1. tan na sin by cos. 0, 1/√3, 1, √3, infinity. Yeah. இப்ப கவனிங்க. tan inverse 1. tan pi by 4 na 1. tan inverse 1 na pi by 4. sin inverse √3 by 2. sin inverse √3 by 2 னா பாருங்க என்ன ஆங்கிள்? pi by 3 மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள pi மைனஸ் சீக்கண்ட்ங்கிறது காஸோட ரெசிப்ரோக்கல், காஸ் இன்வர்ஸ். அப்ப √2 by 1 ஓட ரெசிப்ரோக்கல் 1/√2. கட்டணும், நம்ம எதுவா இருந்தாலும் sin cos tan மாத்திக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சீக்கண்ட் இன்வர்ஸ் √2 by 1ங்கிறது cos inverse 1/√2. ஏன்னா சீக்கண்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணா காசு, காசை ரெசிப்ரோக்கல் பண்ணா சீக்கண்ட். சோ சீக்கண்ட் இன்வர்ஸ் √2 by 1ங்கிறது cos inverse 1/√2. அப்ப cos inverse 1/√2ங்கிறது pi by 4. எஸ், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கூட எல்சிஎம் எடுத்துங்க. டிஃபரண்ட் டினாமினேட்டர். அப்ப எல்சிஎம் எடுங்க. 3π minus 4π எவ்வளோ? 3π minus 4π minus π. 4 3s are 12. சிம்பிளிஃபிகேஷன் எப்படி வேணா பண்ணிக்கங்க. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க, அப்புறம் சிம்பிளை பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். நான் இந்த ரெண்டு எல்சிஎம் எடுத்துட்டேன். 3π minus 4π minus π by 12 மைனஸ் இந்த ரெண்டு எல்சிஎம் எடுங்க. 4π minus 1π 3π by 1 into 4 4. எஸ், இதையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி அதையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா ரைட் ஆயிரு. ஏன்னா டினாமினேட்டர் 12 ஆயிரு. பாருங்க, இது 12, அங்க 4 into 3 12. அப்ப 12 12 சேம் ஆயிடுச்சு. 3 3s are 9. 9π minus π minus 9π எவ்வளோ? minus 10π. செகண்ட் டேபிள கேன்சல் பண்ணா மேல 5 times, கீழே 6 times. ஸோ இதோட ஆன்சர் என்னது? minus 5π by 6. ஓகே, எஸ்.
வணக்கம் பிரவீன், வணக்கம் வணக்கம். எஸ், கவின் தரவா இருப்பான் போல இருக்குது. அப்படியே எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி நோட்டை வச்சு ஆன்சர் சொல்லிடுறான். எஸ். அடுத்தது அடுத்த சம். cosecant inverse minus 1. cosecant inverse minus 1. எஸ். எதுக்கு பை மைனஸ் வெளியில வரும் சொல்லுங்க? cos inverse minus x னா பை மைனஸ் cos inverse x. cos or reciprocal secant. Secant inverse minus x னா பை மைனஸ் secant inverse x. அப்புறம் cot கூடுதலா இது கூட. cot inverse minus x னா பை மைனஸ் cot inverse x. இந்த மூணு தவிர வேற எது வந்தாலும் பை வராது. மைனஸ் மட்டும் வெளியில வந்து வந்திருக்கு. பாருங்க கொசிகண்ட் காஸ் கிடையாது, சீக்கண்ட் கிடையாது, காட் கிடையாது. அப்ப மைனஸ் வெளியில வந்துருக்கு. மைனஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். இங்க எக்ஸ்ங்கிறது 1. கொசிகண்ட் இன்வர்ஸ் மைனஸ் 1. கொசிகண்ட் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். கொசிகண்ட்ங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல்? சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ சைன் இன்வர்ஸ் 1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/1 தலையில மாத்தினா 1/1 தான். அப்போ சைன் இன்வர்ஸ் 1. சைன்ல 1ங்கிறது எத்தனை டிகிரி? sin π/2 தான் 1. அப்ப sin inverse 1ங்கிறது π/2. இந்த மைனஸ் அப்படியே இதோட ரிசல்ட் தான் π/2. எஸ், சிம்பிளா சம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். அடுத்த சம்முக்கு போலாமா? secant inverse minus 2√3/3. ये क्वेश्चन करेक्टा? secant inverse minus 2√3/3. secant inverse minus 2√3/3. நம்ம டேபிள் காலத்தை ரெஃபர் பண்றதுக்கு எல்லாம் என்னவா மாத்துவோம்? sin cos-ஆ மாத்துவோம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மாத்திக்கணும். secant inverse minus x. secant inverse minus x அப்படிங்கிறது என்னது? pi minus secant inverse x. xங்கிறது 2√3/3. கரெக்டா? secant inverse minus x. பாருங்க சந்தேகம் இருந்தா பாருங்க. secant inverse minus xங்கிறது pi minus secant inverse x. ஓகேவா? is equal to pi minus secantங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல்? காஸோட ரெசிப்ரோக்கல். cos inverse 2√3/3 ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க 3/2√3. இதே ஸ்டெப்ல கூட சிம்பிளை பண்ணிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? 3 can be written as 3 என்னன்னு எழுதலாம்? √3 into √3 ன்னு எழுதலாம். அந்த √3 இந்த √3 கேன்சல். equal to pi minus cos inverse √3/2. cos inverse √3/2. cos எத்தனை டிகிரியில √3/2 வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? cos 30 டிகிரியில. அப்போ 30 டிகிரிங்கிறது π/6. அப்போ cos inverse √3/2ங்கிறது π/6. டிஃபரண்ட் டினாமினேட்டர் எது இல்லைன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் 1. அப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். pi into 6 6π minus 1 into pi 1π. 6π minus 1π 5π. நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், டினாமினேட்டருக்கு into டினாமினேட்டர் 1 into 6 6. ஸோ இதோட ஆன்சர் என்னது? இதோட ஆன்சர் என்னது? 5π/6. எஸ், we are absolutely correct. Yes, very good. Sir, how to get all 1 marks correct in maths? புக் பேக் 1 மார்க் தரவு பண்ணிக்கோ. அது புரிஞ்சு படிச்சு வச்சுட்டீங்கன்னா கிரியேட்டிவ் 1 மார்க் எழுதுறப்ப கூட யூஸ்ஃபுல்லா இருக்கு. பப்ளிக்ல கிரியேட்டிவ் 1 மார்க்ல ரொம்ப பூதாகரமெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஐஐடி லெவலுக்குலாம் கேட்கறது இல்லை. பேசிக் ஃபண்டமெண்டலா தான் கேட்குறாங்க. ஃபார்முலாவை அப்ளை பண்ற வர மாதிரி எக்ஸசைஸ் சம் எக்ஸாம்பிள் சம் பேஸ் பண்ணி தான் கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்குறாங்க. நியாஸ் வின் ஹாய் சாமி, ஹாய்டா தங்கம்.
ஓகே எஸ். அடுத்த சம், நெக்ஸ்ட் சம். உள்ளுக்குள்ள மைனஸ் வர சம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் சரியா. சீக்கண்ட் இன்வர்ஸ் -2 பார்த்துட்டுமா? மைனஸ் கொண்டது வெளியே எழுதிடாதீங்க. சீக்கண்ட் இன்வர்ஸ் -x என்ன ஃபார்முலா? π - சீக்கண்ட் இன்வர்ஸ் x. xங்கிறது 2, சீக்கண்ட் இன்வர்ஸ் -xங்கிறது π - சீக்கண்ட் இன்வர்ஸ் x. சீக்கண்ட்ங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல்? காசோட ரெசிப்ரோக்கல். அப்ப சீக்கண்ட் இன்வர்ஸ்ங்கிறது காஸ் இன்வர்ஸ். அப்ப அதே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க. 2/1 னா 1/2 is equal to π - cos இன்வர்ஸ் 1/2. சைன்ல 1/2 எத்தனை டிகிரியில வரும்? 30 டிகிரியில வரும். அதே காஸ்ல 60 டிகிரியில வரும். 60 டிகிரி அப்படிங்கிறது π/3. காஸ் இன்வர்ஸ் 1/2ங்கிறது π/3. பாருங்க டிஃபரண்ட் டினாமினேட்டர். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 into π, π into 3 3π minus 1 into π π, 3π minus 1π எவ்வளோ? 2π. டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் into டினாமினேட்டர் 1 into 3 3. எஸ். அப்போ இதுதான் எதோட ஆன்சர்? சீக்கண்ட் இன்வர்ஸ் -2 உடைய ஆன்சர். தட்ஸ் ஆல். ஃபார்முலா தெரிஞ்சா இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி பயங்கர ஈஸி. எஸ், தேங்க்யூ விஷ்ணு. சூப்பர் விஷ்ணு. எந்த விஷ்ணு? என்னோட கிளாஸ் விஷ்ணுவா? என் கிளாஸ்ல ஒரு டாப்பர் பையன் இருக்கா, சூப்பரா மேக்ஸ் பண்ணுவா, விஷ்ணு அப்படின்னு. ஒல்லியா குட்டியா ஒரு பையன் இருப்பான், ஆனா படிப்புல செம்ம டேலண்ட் அவன். சார் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் லைவ் போட்டாச்சா? தெரியலையே சாமி, எனக்கு மறந்துடுச்சு தங்க. டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் எஸ் லைவ் போட்ட தங்க. ஸ்டார்டிங் வீடியோலயே டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸோட லைவ் இருக்கு. பண்ணிட்டேன், லைவ் பண்ணியாச்சு. இல்ல சார், நான் விருதுநகர். ஓ விருதுநகரா? ஓகே தங்க. எனக்கு விருதுநகர் அப்படின்னாலே யாரு, இந்த விஜய் டிவில ப்ராப்பர்ட்டி வச்சு காமெடி பண்ணுவார்ல யாரு? ஜிபி முத்துவா? இல்ல அவரு இல்ல, அவர் ஆர்டிஸ்ட். வேற யாரு ப்ராப்பர்ட்டி வச்சு யாரு காமெடி பண்ணுவா? யார் சமயம் டக்குன்னு மறந்து போகுது. ஐயோ ஐயோ, இதெல்லாம் யாரு ப்ராப்பர்ட்டி வச்சு காமெடி பண்ணுவா விஜய் டிவில? நான் சென்னை இல்ல சாமி, நான் கோயம்புத்தூர். நீ யாரு கேட்கறேன்னு தெரியல. யாருக்குமே தெரியலையா? விஜய் டிவில ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு ஒருத்தர் காமெடி பண்ணுவார்லாம். ஒரு விருது காமிச்சுக்குவாரு, ஒரு அவார்டு. விருது தமிழ்ல விருதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இது ஒரு அவார்டுன்னு வச்சுக்க, அந்த அவார்டை இப்படி பண்ணிட்டு என்னன்னு கேட்பாரு, விருது நகர் அப்படிங்குவார். தெரியலையா சார்? ஓகே. மதுரமுத்து. மதுரமுத்து அடே சப்பா, நான் ஜிபி முத்துன்ட்ட பாத்தியா? முத்து தான் நான் சொன்னது கரெக்டா, அது ஜிபி முத்து இல்ல, அது மதுரமுத்து. எஸ் எஸ், தேங்க்யூ முகிலன் ஃபார் யுவர் ஜெனரல் நாலேஜ். கீப் இட் அப். எஸ், முடிஞ்சது. இப்போ நாம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இன்வர்ஸுக்குள்ள மைனஸ் வந்தா மைனஸ் வெளியில வருமா, கூட பை சேர்ந்து வருமாங்கிற சம்ஸ் பூரா பார்த்துட்டு இருக்கோம். எஸ், அவ்வளவுதான் சம்ஸ் இருக்கா? 4 எக்ஸசைஸ்லயும் சேர்ந்து அவ்வளவுதான் சம்ஸ் இருக்கா? ஆமாம், அவ்வளவுதான் இருக்கு. இனி முக்கியமான கருத்துக்களை வந்துட்டோம். டொமைன். What is next one? Domain. Yes, yes, no doubt. We are going to see domain. Yes. Domain அப்படின்னா very simple. Very, very simple. இங்க பாருங்க. இந்த கர்வுக்கு பேரெல்லாம் என்ன தெரியல. ஏன்னா இந்த ஆரிஜின் வழியா பாஸ் ஆகல. அப்ப sin x cos xல ஒரு சின்ன மாற்றம் ஒரு டொமைன்னா எக்ஸ் வேல்யூ. வேல்யூன்னு சொல்ற விட டொமைனுக்கு கரெக்டான வார்த்தை.
என்ன அப்படின்னா interval of the curve. in x-axis. அவ்வளவுதாங்க. x-axisல curve எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அப்படிங்கிறது டொமைன். y-axisல curve எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுதுங்கிறது ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உயரங்கிறது ஹரிசாண்டலா வெர்டிகலா? வெர்டிகல். அவன் ரேஞ்சே தனி அப்படிங்குவாங்க. நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிறது சில வார்த்தைகளை மேக்ஸ் கூட கம்பேர் பண்ண அர்த்தம் கரெக்ட். ரேஞ்சுங்கிறது எது? ஒசக்கம். அப்புறம் வெர்டிகல். எஸ். இப்போ நம்ம டொமைன் பத்தி தான் பாருங்க. டொமைன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எதுல இருந்து இது வரைக்கும் கர்வ் இருக்கு பாருங்க. எக்ஸ்ல இது -∞ to +∞. அப்ப இந்த கர்வ் உடைய டொமைன் -∞ to +∞. நீங்க டொமைன் எழுதினாலும் சரி அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு எழுதினாலும் சரி ரெண்டுமே கரெக்ட். டொமைனுங்கிறது எக்ஸ் இன்டர்வல் தான் குறிக்குது. -∞ to +∞ இன்னொரு பேரு ரியல் நம்பர். புரிஞ்சுதா? -∞ to +∞ இன்னொரு பேர் என்னது? ரியல் நம்பர். ஓகே, வார்த்தைகள் எப்படி வேணா மாத்தி மாத்தி பிரயோகப்படுத்திக்கணும். எல்லாமே ரைட்டு தான். நம்ம இன்னைக்கு பார்க்கறது டொமைன் அப்படின்னு சொல்றத விட இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெயினா பிரின்சிபல் டொமைன். என்னது? பிரின்சிபல் டொமைன். ஆஹா, எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? என்ன பார்க்கிறோம்? பிரின்சிபால். பிரின்சிபிள் இல்ல, பிசிக்ஸ்ல வர பிரின்சிபல் இல்ல. உங்க ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபால் அதே ஒரு ஸ்பெல்லிங் தான். அந்த ஸ்பெல்லிங்கா? ஆஹா, ஐயோ, இத்தனை நாள் கழிச்சு இது குழம்பிடுச்சே, அச்சச்சோ, அசிங்கமா இருக்குது, வெக்க கேடா இருக்குது. கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான். நல்ல வேலை. ஐ ஃபெல்ட் சோ கில்ட்டி. இத்தனை வருஷமா நடத்தி இந்த வார்த்தையை மாறுறேன். பிரின்சிபல், ஸ்கூலுக்கு வர அதே பிரின்சிபல் தான். பிரின்சிபல் டொமைன். டொமைன் அப்படின்னா ஒரு கர்வ் எக்ஸஸ் வந்து இது வரைக்கும் இருக்குது, அதுதான் டொமைன். அது என்ன பிரின்சிபல் டொமைன்? நம்ம பார்க்க போறது இல்லை. டொமைன் கண்டுபிடினா பிரின்சிபல் டொமைன் வச்சு தான் நம்ம பிரின்சிபல் டொமைன் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அதை மையப்படுத்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். லிசன், அதுக்கு 3 கண்டிஷன் இருக்குது பிரின்சிபல் டொமைனுக்கு. அந்த கர்வோட இங்க ரேஞ்ச் என்னது? சப்போஸ் இது ஒரு ரேஞ்ச் -1 to 1 அப்படின்னா அந்த ரேஞ்ச் பாதிக்காம 1 to 1 ஃபங்க்ஷன் வர மாதிரி ஆரிஜின் பக்கத்தில் எடுக்கணும். பிரின்சிபல் டொமைன் என்ன 3 கண்டிஷன்? அந்த உயரத்தினுடைய அதோட கர்வோடைய உயரம் பாதிக்காம ஆரிஜின் பக்கத்துல 1 to 1 ஃபங்க்ஷன் வர மாதிரி எடுக்கணும். ஓகே, என்ன வர மாதிரி? 1 to 1 ஃபங்க்ஷன் வர மாதிரி. இப்ப கவுனிங்க, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின். இப்போ sin x ஓட கர்வ் வரைஞ்சுக்கலாமா? இதான் y = sin x உடைய கர்வ். இதோட டொமைன் சொல்லுங்க. இதோடைய டொமைன் -∞ இருந்து +∞ வரை கர்வ் இருக்கு. எஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்? பிரின்சிபல் டொமைன். பிரின்சிபல் டொமைன் உடைய கான்செப்ட் என்னது? 3 கண்டிஷன். அந்த ஒரிஜினல் கர்வ் உடைய ஹைட் பாதிக்காம, அந்த ஹைட் எதுல இருந்து எதுக்குள்ள இருக்குது? அதான் ரேஞ்ச் -1 to 1. அப்ப இதோட ரேஞ்ச் -1 to 1. -1ல டச் ஆகுது, அப்ப க்ளோஸ்ட் இன்டர்வல். 1ல டச் ஆகுது. எஸ், அந்த ஹைட் பாதிக்காம 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சா கர்வ்ல ஒரு இடத்துல டச் பண்ணணும். எஸ், அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுனிங்க, நம்ம எழுதிக்கிறது சைன் கர்வ். அதே சைன் இன்வர்ஸ் கர்வ் அப்படின்னா அது எப்படி வரும்? சரி, இதுக்கு டொமைன் -∞ ரேஞ்சு sin x கர்வ் தான் வரைஞ்சுக்கிறோம், -1 to 1. பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது பாருங்க, நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தானே. இங்க பாருங்க, y = sin inverse x தான் நம்ம கர்வ் வரைஞ்சிருந்தோம். அப்ப அந்த கர்வ் வரைகிறப்போ இது தலைகீழா மாத்தி வச்சுக்கோங்க. இது y ஆக்சிஸா மாறிடும், அது x ஆக்சிஸா மாறிடும். ஓகே, குழப்ப விரும்பல, தனியாவே ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம y = sin inverse கர்வ் வரையலாம்.
ஏன் அதுலயே சொன்னா என்ன தப்பு இருக்கு? ஆஹா, லிசன் 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 தங்கங்களா. அந்த ஹைட் மாறாம, எது மாறாம? ஹைட் மாறாம ஆர்ஜின் பக்கத்துல என்ன வரும்னு, இப்ப இந்த கர்வோட எந்த பகுதி எடுக்கலாம்னா, லிசன், இப்ப இந்த பகுதி எடுங்க. அது வேற கலர்ல வரைஞ்சிடுறேன். என்ன கலர் யூஸ் பண்ணிக்கலாம்? இத இந்த பகுதி எடுங்க. கர்வோட இந்த பகுதி எடுங்க. ஹைட் என்னது? -1 1 அந்த ரேஞ்ச் மாறாம பாரு. -1 to 1 அந்த ரேஞ்ச் மாறாம ஆரிஜின் பக்கத்துல 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன் என்னது? ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சினா அந்த கர்வ்ல இப்போ இங்க பாரு, இந்த பகுதி எடுத்தா 1 to 1 ஃபங்க்ஷனே கிடையாது. நான் வரைகிற ஹரிசாண்டல் லைன் 3 பாயிண்ட்ஸ்ல டச் பண்ணுது. அந்த கர்வ்ல மோர் தென் 1 பாயிண்ட்ல டச் பண்ணா அது நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இந்த கலர் மட்டும் எடுத்துக்கங்க, ஊதா கலர். இங்க நீங்க ஹரிசாண்டல் லைன் வரையுங்க. இந்த பகுதிக்குள்ள ஹரிசாண்டல் லைன் வரையும் கர்வ் ஒரு இடத்துல டச் பண்ணுது. அப்போ இதோடைய பிரின்சிபல் டொமைன் -π/2 to π/2. எஸ். அதே இன்வர்ஸ்னா அதோட வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் sin xக்கு பிரின்சிபல் டொமைன் சொல்லி காமிச்சிட்டேன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா சாமிகளா? ஓனா சில சம் தாங்க சார். போலா விஷ்ணு சார், திஸ் இஸ் கால்ட் ஹோமோஃபோன் சார், இங்கிலீஷ்ல வரும். ஓ, இது எதுக்கு இப்போ சொன்னேன்னு எனக்கு தெரியல சாமி. சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ். ஓகே ஓகே. ஓகே. டொமைனுக்கும் பிரின்சிபல் டொமைனுக்கு இது என்ன வித்தியாசம்? ஒரு உருவம் எக்ஸ் ஆக்சிஸ்ல எதிர்ந்து வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது டொமைன். அதாவது டொமைன் அப்படின்னா இன்டர்வல் ஆஃப் த கர்வ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது எக்ஸ் இன்டர்வல் ஆஃப் த கர்வ்னா டொமைன், ஒய் இன்டர்வல் ஆஃப் த கர்வ்னா ரேஞ்ச். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து வரைக்கும் இருக்குது டொமைன், ஒரு கர்வ் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து வரைக்கும் இருக்குது ரேஞ்ச். பிரின்சிபல் டொமைன் என்னது? அந்த டொமைன் கர்வ் எடுத்துட்டு அதோடைய ஒரிஜினல் ரேஞ்ச் பாதிக்காம, ஏன்னா ரேஞ்ச் -1 1 பரப்ப அந்த பகுதி பாதிக்காம கர்வ் எடுத்து, அதான் அப்படி எடுக்கிறப்ப இதை கூட எடுக்கலாம். ஏன்னா இது வருது, இதை கூட எடுக்கலாம். அப்ப அடுத்து அந்த கேள்வி கேட்க ஆரிஜின் பக்கத்துல, எஸ், ஆரிஜின் பக்கத்துல அந்த பழைய ரேஞ்ச் பாதிக்காம எடுத்து 1 to 1 ஃபங்க்ஷன் இருக்கும். 1 to 1 ஃபங்க்ஷனா அந்த பகுதிக்குள்ள நீ ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணினா அந்த கர்வ் ஒரே பாயிண்ட்ல டச் பண்ணா 1 to 1. எஸ். அப்ப -π/2. ஏன்னா இது -π, அது π, அந்த ரெண்டு இருக்கிறதா -π/2 to π. இதுதான் பிரின்சிபல் நம்ம. எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வெற்றிகரமா சம்முக்குள்ள என்டர் ஆகலாம். எஸ். லிசன் all of you. லிசன் வெரி வெரி கேர்ஃபுல்லி. நல்லா கவனிங்க. 8:45 ஆயிடுச்சா? இன்னைக்கு 10 மணிக்குள்ள 8 சம் முடிச்சிடலாமா? டொமைன்ல வர 8 சம் நம்மளால முடிக்க முடியுமா? Let us try. Okay, find the domain of 8 சம். டொமைன் பேஸ் பண்ணி 8 சம். முதல் சம் ஒரு 3 சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். Find the domain of f of x equal to sin inverse x square plus 1 by 2x. Solution. என்ன கொஸ்டின்? இது எழுதுனா கூட வேஸ்ட் ஆஃப் டைம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் திட்டு, கொஸ்டின் எடுத்து எழுதுறீங்க, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. எழுத வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எழுதுனா தப்பு இல்லையா? எழுத வேண்டாம். எஸ். இப்போ நம்ம சைன் கர்வ் எடுத்துக்கலாம். அதுக்கு வேல்யூ என்ன, ஆங்கிள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ காஸ் கர்வ் கூட எடுத்துக்கலாம், காஸ் இன்வர்ஸ் கர்வ் கூட எடுத்துக்கலாம். சைனா சைன் இன்வர்ஸோ, காசோ காஸ் இன்வர்ஸோ, அது வேற விஷயம். காஸ்னா அது வேல்யூ ஆக்குறது இன்வர்ஸ்க்கு ரேஞ்சா இருக்கு, இந்த ஆங்கிளா இருக்கு, ஆங்கிள் ஆக்குறது வேல்யூ இருக்கு, மாத்தி மாத்தி. we know very well inverse is for inverse trigonometric உள்ள வரது
வேல்யூ ட்ரிக்னாமெட்ரிக்குள்ள வரது ஆங்கிள். ஏன்னா sin 45 டிகிரி, sin is followed by அந்த ட்ரிக்னாமெட்ரிக்குள்ளங்கிறது அந்த சைனுக்கு அப்புறம் வரது. ட்ரிக்னாமெட்ரிக்குள்ள வரது ஆங்கிள், ட்ரிக்னாமெட்ரிக்குள்ள வரது ஆங்கிள். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்குள்ள வரது வேல்யூ. அப்ப இதுக்கு என்ன வேல்யூ? -1 to 1, -1 to 1. இதுக்கு என்ன ஆங்கிள்? க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to π/2. இது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to π. we know very well. ஏன்னா இந்த ரெண்டு ஒரு ஜோடியை பார்த்துக்கிறோம், வேல்யூ சேமா இருக்கு. எஸ், லிசன். இப்போ நம்ம நோக்கம் டொமைன் அப்படின்னாலே எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அது என்னது? x² + 1/2x. இப்போ அந்த எண்லயும் இந்த எண்லயும் இதை எழுதணுமா, இதை எழுதணுமா, அதை எழுதணுமான்னு சந்தேகம் இருக்கு. சிம்பிள். இன்வர்ஸுக்கு அப்புறம் தான் எக்ஸ் இருக்குது. இன்வர்ஸ் இஸ் இமீடியட்லி ஃபாலோட் பை வேல்யூ. அப்ப இங்க எது வேல்யூ? -1 to 1. ஸ்டார்டிங் -1, எண்டிங் +1, க்ளோஸ்ட் இன்டர்வல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல். அவ்வளவுதாங்க சார். இது எப்படி சார், எதை வச்சு சார் எழுதுனீங்க? இதை வச்சு எழுதுனேன், இந்த ரெண்டும். ஓகே, இந்த ஸ்டெப்ல டவுட் இருக்குது, அவ்வளவுதான், சம்மே முடிஞ்ச மாதிரி. இதுக்கப்புறம் டீல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த சைட்ல சொன்ன ரீசன் தான் காரணமா சொன்னேன். இப்ப கவுனிங்க சார். சம் எப்ப சார் முடியும்? இந்த நடுவுல இருக்கிறது எக்ஸா மாத்த வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணணும். எதை எக்ஸா மாத்தணும்? இந்த நடுவால இருக்கிறத எக்ஸா மாத்த வரைக்கும் சம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் ஒழிச்சு கட்டலாம், 2x ஒழிச்சு கட்டலாம், அப்புறம் +1 ஒழிச்சு கட்டலாம், அப்புறம் ஸ்கொயர் ஒழிச்சு கட்டலாம். அப்படித்தான் பிளான் பண்ணி செய்வோம். இப்போ ஒரு இப்படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தா இன்ஈக்வாலிட்டி. ஒரு இன்ஈக்வாலிட்டியில சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, மைனஸால மல்டிப்ளை பண்றப்போ அந்த இன்ஈக்வாலிட்டி ஆப்போசிட்டா மாறிடு. இப்போ மைனஸால மல்டிப்ளை பண்ணு, -5. அந்த இன்ஈக்வாலிட்டி ஆப்போசிட்டா மாறி, இந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறது அந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறதா மாறிடு. அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ண 3. ஏன்னா அப்பதானே கான்செப்ட் மாறாது. 5 பெருசா, -3 பெருசா, நெகட்டிவ் பெருசா, பாசிட்டிவ் தான் பெருசு, நெகட்டிவ் பெருசா, பாசிட்டிவ் தான் பெருசு. அப்ப இது என்ன சொல்லுது? ஒரு இன்ஈக்வாலிட்டியில மைனஸால மல்டிப்ளை பண்றப்போ அது ஆப்போசிட்ஸ் இடத்துல மாறு. இப்போ நாம 2x ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதால மல்டிப்ளை பண்றோம்? 2x ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா இத 2x ஆல மல்டிப்ளை பண்ணு. லிசன், -1 into 2x -2x. 2x ஆல மல்டிப்ளை பண்ணா 2x கேன்சல், x² + 1. இத 2x ஆல மல்டிப்ளை பண்ணு, 1 into 2x 2x. ஏன் நடுவுல 1 மாத்திரதா நம்ம வேல்யூ. அப்ப ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் ஒழிச்சு கட்டணும். இது 2x ஆல மல்டிப்ளை பண்ணா -2x, 2x கேன்சல், x² + 1. இங்க என்ன சிக்கல்னா, இப்ப நான் எழுந்து x பாசிட்டிவா இருந்தா தான் பொருந்து. ஏன்னா x -1ல இருந்து சரி அதை பத்தி பேசல. x பாசிட்டிவா இருந்தா தான் இது பொருந்து. இப்போ x சப்போஸ் ஏதாச்சும் 1 அப்படின்னா 2 into 1 2. அப்போ இந்த x பாசிட்டிவா இருக்கிற பொருந்து. அதே x நெகட்டிவா இருந்துச்சுன்னா, x என்னவா இருக்கிறப்போ நெகட்டிவா இருக்கிறப்போ அந்த இன்ஈக்வாலிட்டி என்ன ஆயிடும்? ஆப்போசிட் சைன்ல மாறிடு. அப்போ இங்க வெறும் ஜென்ரலா எக்ஸ்ங்கிறப்ப அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியாது. பாசிட்டிவ் அந்த இன்ஈக்வாலிட்டி அப்படியே இருக்கு, நெகட்டிவ் வந்தா இந்த இன்ஈக்வாலிட்டி ஆப்போசிட் சைன்ல மாறும். ஸோ அதனால நம்ம 2x ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா 2x² ஆல மல்டிப்ளை பண்றோம். என்ன காரணம்னா, x பாசிட்டிவா இருந்தாலும் x நெகட்டிவா இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்றப்போ பாசிட்டிவா மாறிடு. அப்ப பாசிட்டிவ் வேல்யூவால மல்டிப்ளை, ஒரு இன்ஈக்வாலிட்டியில ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றப்போ அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கிளாரிட்டி கொடுத்துருவோம். ஏன்னா பாசிட்டிவ் வந்தா அந்த இன்ஈக்வாலிட்டி அப்படியே இருக்கு, நெகட்டிவ் வந்தா அது ஆப்போசிட்டா மாறும். அதனாலதான் எஸ், x பாசிட்டிவ் வந்தாது நெகட்டிவ் வந்தாது கவலைப்பட தேவையில்லை. ஏன் கவலைப்பட தேவையில்லை? ஸ்கொயர் பண்றப்ப அது என்னவா மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும். 2x² ஆல மல்டிப்ளை பண்ண -1 into 2x² -2x². 2x² ஆல மல்டிப்ளை பண்ணா 2 பாருங்க, இது 2x² ஆல மல்டிப்ளை பண்றோம். 2 கேன்சல், x² / x. அப்ப இங்க மேல ஒரு x எக்ஸ்ட்ரா வந்துரு. இது 2x² ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 1 into 2x².
வழக்கமா 2x ஆல மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர் ஒளிஞ்சிரு, x பாசிட்டிவா நெகட்டிவா தெரியாது, அது பாசிட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக x x ஸ்கொயரா மாத்திட்டோம். அப்ப 2x ஸ்கொயரா மாத்திட்டோம். -1 × 2x ஸ்கொயர் -2x ஸ்கொயர், அங்க 2x ஸ்கொயர் ஆல மல்டிப்ளை பண்ணா 2 கேன்சல், x ஸ்கொயர் பை xx, அப்ப x × x ஸ்கொயர் + 1, 1 2x ஸ்கொயர் ஆல மல்டிப்ளை பண்ணா 2x ஸ்கொயர். அடுத்தது இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், அப்புறம் அந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். லிசன், இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. -2x ஸ்கொயர் less than or equal to x into x square plus 1. அந்த கடைசி ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. x into x square plus 1 less than or equal to 2x square. இந்த மைனஸ் டேர்ம் அங்க போச்சுன்னா பிளஸ், அப்ப இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 0. -2x ஸ்கொயர் வந்து +2x ஸ்கொயர். இங்க எதை காமன் எடுக்கலாம்? x காமன் எடுக்கலாம். x காமன் எடுத்துட்டா x ஸ்கொயர் + 1, x காமன் எடுத்துட்டா 2x. அப்போ பாருங்க, a ஸ்கொயர் 1 1 ஸ்கொயர்னால ஒண்ணுதான், 1 ஸ்கொயர்னால 1 ஒண்ணுதான். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab னா a + b the whole ஸ்கொயர். அங்க +2x ஸ்கொயர் வந்தா -2x ஸ்கொயர். அங்க ஒண்ணுமே இல்லைன்னா 0. பாருங்க, இதுல எதை காமன் எடுக்கலாம்? x காமன் எடுக்கலாம். x காமன் எடுத்தோம்னா x ஸ்கொயர் + 1 -2x. a ஸ்கொயர் + b ஸ்கொயர் -2ab னா a - b the whole ஸ்கொயர். ஓகே. இப்ப அங்கேயே போய்க்கலாம். திரும்ப இந்த ஸ்டெப், இதை ஃபர்ஸ்ட் எழுதாலும் சரி, இதை ஃபர்ஸ்ட் எழுதாலும் சரி. இங்க பாருங்க, 5 greater than 3 நால ஒண்ணா சரி, 3 less than 5 நால ஒண்ணுதான். 5 எந்த நம்பர் பெரிய நம்பர் அதை பார்த்து ஓப்பன் ஆயிருக்கணும், அவ்வளவுதானா? இல்லாட்டி இன்இக்வாலிட்டியில இன்டர்சேஞ்ச் பண்றப்போ ஆப்போசிட் ஒரு இன்இக்வாலிட்டி 3 இடத்துல ஆப்போசிட் சைன்லாம் மாறு. என்னன்னா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்போ அந்த இன்இக்வாலிட்டி ஆப்போசிட் சைடு திறந்துட்டு இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கமா மாறி, அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறமா மாறிடு. என்னென்ன 3 சிச்சுவேஷன் 11th படிச்சது. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்போ, ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ, ஒவ்வொரு டேர்மே ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ, அப்புறம் வேற எங்க ரிவர்ஸ்ல எழுதுறப்போ 5 greater than 3, அப்ப ரிவர்ஸ்ல எழுதுங்க 3 less than 5. ஓகே, ரிவர்ஸ்ல எழுதுறப்போ இந்த 3 சிச்சுவேஷன்ல. அப்ப இங்க என்னது? ரிவர்ஸ்ல எழுதுங்க, x into x plus 1 the whole square greater than or equal to 0. ஏன்னா இங்க இருந்து போறப்போ less than or equal to, அப்ப அங்க இருந்து வரப்போ greater than or equal. பாரு 0 x into x plus 1 the whole square, x into x plus 1 the whole square பார்த்தா திறந்துட்டு இருக்குது. எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க என்ன இருக்கு? x into x minus 1 the whole square. இப்போ நாம ஏதாச்சும் நம்பர் கொடுக்கணும், அந்த நம்பர் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கண்டிஷன்ங்கிறது எது? இதை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த கண்டிஷன். இதைத்தான் நான் அங்கே ஊக்கி எழுதிக்கிறேன். அந்த 2 ஸ்டெப் எழுதணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ நம்பர் லைன் எடுத்துக்கலாம். -∞ to +∞. ஒவ்வொன்றும் ஈக்குவேட் டு 0 பண்ணுங்க. x ஈக்குவேட் டு 0 பண்ணா 0 வரும். x + 1 ஈக்குவேட் டு 0 பண்ணா +1 அங்க போனா -1. அப்ப -1ங்கிறது 0க்கு இந்த பக்கம் தானே வரும். இந்த x - 1 the whole square ஈக்குவேட் டு 0 பண்ணுங்க. ஸ்கொயர் அங்க போனா ஸ்கொயர் ரூட், அப்ப -1 அங்க போனா +1. எஸ், இவ்வளவுதான் வாய்ப்பு. அப்ப இன்டர்வல் -∞ to -1 ஒரு இன்டர்வல், -1 to 0 ஒரு இன்டர்வல், 0 to 1 ஒரு இன்டர்வல், 1 to ∞ இன்டர்வல். அப்ப இல்ல எந்த இன்டர்வல்ல இங்க இன்டர்வல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே எல்லாம் போயிடுச்சுன்னு. ஏன்னா ஒரு இன்டர்வல் எடுத்தீங்கன்னா இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா அதுக்கு ஃபெயிலியர் ஆயிரு, இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா அதுக்கு ஃபெயிலியர் ஆயிரு. எஸ், டவுட் இருந்தா இந்த இன்டர்வலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க. இந்த இன்டர்வலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க. 0க்கு 1க்கு நடுவுல 1/2. 0க்கு 1க்கு நடுவுல 1/2. இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/2 into 1/2 plus 1 the whole square. அந்த அப்படியே எழுதிருச்சு. வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. 1/2 plus 1 the whole square பாசிட்டிவ், 1/2 பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ், பாசிட்டிவ். பாசிட்டிவ் பெருசா 0 பெருசா? பாசிட்டிவ் தான் பெருசு. அப்ப பெருசு பார்த்தா நான் திறந்துட்டு இருக்கணும். பாருங்க, பெருசு பார்த்தா திறந்துட்டு இருக்கு. அப்ப இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதே 1/2 ரெண்டாவது கண்டிஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, மாட்டிக்குவீங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/2 மாட்ட மாட்டோமா? 1/2 into 1/2
-1 the whole square less than or equal to 0. எடுத்து பாருங்க. மாட்டிட்டோம். 1/2 into half minus 1 minus half. இது பாசிட்டிவ் தான். ரைட்டா? half minus 1 பாசிட்டிவ் வந்தா சரி நெகட்டிவ் வந்தா சரி ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவா மாறிடு. half பாசிட்டிவ் into பாசிட்டிவ். அப்ப இந்த பக்கம் பாசிட்டிவ் பெருசா 0 பெருசா? பாசிட்டிவ் தான் பெருசு. அப்ப பெருசு பார்த்தா திறந்துட்டு கோணு. அப்ப இந்த half கொடுக்கறப்போ அங்க பாசிட்டிவ் 0 இருந்துச்சு பாசிட்டிவ் பார்த்து இருந்துச்சு அது ட்ரூவா இருந்துச்சு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூவா இருக்குன்னு அர்த்தம் நாட் சாட்டிஸ்ஃபைனா ஃபால்ஸா இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஹாஃப் கொடுக்குறப்போ பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் பெருசா 0 பெருசா பாசிட்டிவ் தான் பெருசு அப்ப பெருசு பார்த்து தான் திறந்துட்டு போகணும் ஆனா 0 பார்த்து திறந்துட்டு இருக்குது அப்ப இந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஹாஃப் கொடுத்தப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு எஸ் அப்படி எந்த வேல்யூ எந்த இன்டர்வல்ல எந்த வேல்யூ வேணா எடுத்து கொடுத்துப்பாரு இன்டர்வல்ல இந்த இன்டர்வலுக்கு பிட்வீன்ல எடுக்கிறப்ப எல்லாமே புட்டுக்கும் இப்போ ஒண்ணு இல்ல 1 தாண்டி 2 கொடுத்து பாருங்க ஏன்னா 1 to infinity கூட 2 3 4 5 6 இல்லாட்டி ஃபிராக்ஷன்ல கூட நீ எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம் நல்லா உன்னிப்பா கவனிக்கிறீங்களா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண முடியுதா இப்போ 2 கொடுங்க இங்க கொடுங்க 2 இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பாருங்க பாசிட்டிவ் 2 பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் பெருசா 0 பெருசா பாசிட்டிவ் தான் பெருசு பாசிட்டிவ் பார்த்தா திறந்துட்டு இருக்கு அப்ப இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அதுல அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2 கொடுங்க 2 இன்டு இந்த ரெண்டாவது கண்டிஷன்ல அதாவது இந்த கண்டிஷன்ல இது 2 - 1 1 ஸ்கொயர் 1 1 into 2 2ங்கிறது பாசிட்டிவ் பெருசா 0 பெருசா பாசிட்டிவ் தான் பெருசு ஆனா பெருசு பார்த்து திறந்துருக்காம சிறுசை பார்த்து திறந்துட்டு இருக்குது அப்ப தப்பு ஆனா அப்போ நீ அப்படி முக்கி ஆராய்ச்சி பண்ணா ரெண்டு நம்பர் மட்டும் தாங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்ப அங்க இந்த சம்ல டொமைனுக்கு இன்டர்வலுக்கே வேலை இல்லை சோ டொமைன் இஸ் செட் பிராக்கெட்டுக்குள்ள செட் பிராக்கெட் யூஸ் பண்ணி என்ன அர்த்தம் அந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் இப்படி போட்டால் தப்பு இது இன்டர்வல் -1 வரும் 1 வரும் நடுவுலையும் வரும் இப்படி போட்டாலும் தப்பு இது வந்து ஓப்பன் இன்டர்வல் அது க்ளோஸ் இன்டர்வல் அந்த ரெண்டு நம்பர் தான் அப்படிங்கிறப்போ செட் பிராக்கெட் தான் காப்பாத்தி விடும் சோ சின்ன விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இரு பெரிய விஷயங்கள்ல தானா கரெக்ட் ஆயிரும் ஓகே இப்போ டவுட் வந்தா செக் பண்ணிக்கலாமா -1 கொடுங்க முதல் லீக் சாட்டிஸ்ஃபை ரெண்டா சாட்டிஸ்ஃபை -1 into -1 + 1 the whole square -1 + 1 0 square 0 into -1 0 greater than or equal to 0 true or false true ஏன்னா equal to 0 greater than 1 greater than வரல அது equal to 1 0 equal to 0 satisfy ஆயிடுச்சு ரெண்டால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க x க்கு பதிலா -1 the whole square less than or equal to பாருங்க -2 square எவ்வளோ 4 -1 into 4 -4 பெருசா அதாவது நெகட்டிவ் பெருசா 0 பெருசா 0 தான் பெருசு பார்த்தா ஓப்பன் ஆயிக்கணும் பாருங்க பெருசு பார்த்து ஓப்பன் ஆயிக்குது அப்போ அந்த -1 தான் அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அதே மாதிரி 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க 1 into 1 + 1 the whole square greater than or equal to 0 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1 into 1 - 1 the whole square less than or equal to 0 பாருங்க 1 + 1 2 square 4 into 1 4 பெருசா 0 பெருசா 4 தான் பெருசு பார்த்தா திறந்துட்டு இருக்குது அப்ப அது கரெக்ட் ட்ரூ பெரிய நம்பர் பார்த்தா அந்த இன்இக்வாலிட்டி திறந்திருந்தா அது ட்ரூ இல்லாட்டி அது ஃபால்ஸ் சிம்பிள் 1 - 1 0 ஸ்கொயர் 0 into 1 0 ரெண்டு ஈக்குவல் டு தான் அப்ப இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரல 0 ஈக்குவல் டு 0 அப்ப இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஒண்ணு அந்த பக்கம் பெருசா இருக்கணும் அல்லது ரெண்டு சமமா இருந்தா ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு சோ இதோட டொமைன் என்னது -1 to 1 இன்டர்வல் போட்டா தப்பு -1, 1 ரெண்டு நம்பர் இங்க நோ இன்டர்வல் ஓகே இவ்வளவுதான் சம் முடிஞ்சு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே தப்பு பண்ணிடுவாங்க நீங்க அந்த தப்பு பண்ணிராதீங்க பாருங்க எதால மல்டிப்ளை பண்ணணும் 2x² ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஓகே 8 சம்ல வெற்றிகரமா ஒரு சம் பெரிய சம் முடிச்சிட்டோம் ஹாய் சேயா ஹாய் சந்துரு தம்பி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸசைஸ்ல ஒரு சம் எக்ஸாம்பிள்ல ஒரு சம் அதே மாடல் இருக்குது சந்துரு நீ வேணா சொல்லு நீ என்னோட வாட்ஸ்அப் நான் உனக்கு ஆன்சர் கீ அனுப்பிச்சு விடுறேன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட ஆன்சர் கீ
என்ன பாரதி -1 0 பண்ணி 2x வெளியில் எடுக்கலாம். நீ சொல்கிறது என்ன நான் யோசிக்க தெரியல தங்கம். Thank you for your effort, sir. Before I take only 6%, now I will follow YouTube. I got 88 out of 90. Arjun, thanks Arjun. Sir, number ராமேக்ஸ் யூடியூப் சேனலில் கடைசி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஓகே சந்துரு. எஸ். இப்போ அடுத்த சம் போயிடலாமா? 8 சம்ல வெற்றிகரமாக பாருங்க ஒரு சம் முடிச்சிட்டோம். இவ்வளோதாங்க. இல்லை ஆன்சர் கீ எப்படி கொடுக்கலாம்? நான் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ எப்படி ஆன்சர் கீ கொடுப்பேன்? இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், அந்த -1 மல்டிப்ளை பண்ணதுக்கே ஒரு மார்க், அப்புறம் 2x² மல்டிப்ளை பண்ணதுக்கு ஒரு மார்க். இதுதாங்க ஆன்சர் கீ. எஸ். ரெண்டாவது சம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் g of x equal to 2 sin inverse 2x minus 1 minus pi by 4. டொமைன் அப்படின்னாலே நம்ம நோக்கம் x கண்டுபிடிக்கணும். What we have to find? Our aim is to find x. Okay students? Yes, கவனிங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல x எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்த ஃபங்க்ஷன்ல x எங்க இருக்கு? இங்க. இந்த 2x minus 1 குள்ள தான் x இருக்குது. அப்ப அந்த x எதை ஃபாலோ பண்ணியிருக்குது? இட் இஸ் ஃபாலோட் பை சைனா? இட் இஸ் ஃபாலோட் பை சைன் இன்வர்ஸா? இட் இஸ் ஃபாலோட் பை சைன் இன்வர்ஸ். we know very well inverse is always followed by value. we know very well sin இருந்தாலும் சரி sin inverse எதுவா இருந்தாலும் சரி sin இருந்தாலும் சரி அல்லது sin inverse இருந்தாலும் சரி வேல்யூ ஆங்கிள் என்னன்னு தெரியும். வேல்யூ என்ன பார்த்து வச்சிருந்தோம்? -1 to 1 closed. ஆங்கிள் என்ன பார்த்திருந்தோம்? -π/2 to π/2 closed. இதே சம் இப்படி இருந்துச்சுன்னா கவுனிங்க, ரெண்டையுமே சொல்லித்தரேன். இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை வேல்யூ. அந்த நடுவில் இருக்கிறத எழுதிக்கும். Inverse is followed by value. எது value? -1 starting, 1 ending, -1 starting, 1 ending. இங்கே closed interval. அப்போ less than or equal to வரும். அது open interval equal to வராது. அங்கே closed interval less than or equal to. இதை வச்சு sum செய்யணும். அதே sin is followed by னா sin is followed by angle. sin is followed by angle. ஏன்னா sin 30 degree, sin 45 degree. அப்போ angle தானோ. அப்போ angle அப்படிங்கிறப்போ என்னது? -π/2 இந்த எண்ணில். அந்த எண்ணில் π/2. இதுவும் க்ளோஸ், அது க்ளோஸ், லெஸ் than or equal to, less than or equal to. இங்கே நடுவில் x வர வரைக்கும் சிம்பிளை பண்ணணும். அங்கே நடுவில் x வர வரைக்கும் சிம்பிளை பண்ணணும். சைனா சைன் இன்வர்ஸா அது ட்ரிக்னாமெட்ரியா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியா எது ஞாபகம்? உனக்கு தெரிய வேண்டியதில்ல. ட்ரிக்னாமெட்ரி இஸ் ஃபாலோடு பை ஆங்கிள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி இஸ் ஃபாலோடு பை வேல்யூ. ஓகே, அப்போ வேல்யூனா இதை பயன்படுத்து. அது சைனா சைன் இன்வர்ஸோ இதை பயன்படுத்து. அதாவது ட்ரிக்னாமெட்ரி இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி வேல்யூனா அதை பயன்படுத்து. ஆங்கிள்னா அதை பயன்படுத்து. சிம்பிள். இது எப்படி வந்துச்சுன்னு நேற்று வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோலையும் ஸ்டார்டிங்கில் ரீகால் பண்ணிட்டு தான் நான் எக்ஸசைஸ்குள்ளேயே சம்முக்குள்ளேயே என்டர் ஆனேன். சொல்லியாச்சு. சம் சுலபமா முடிப்போது. உனி நம்ம நோக்கம் என்னது? நடுவில் x வர வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணுனா வேலை முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் -1 ஒழிச்சு கட்டலாம். -1 ஒழிச்சு கட்டணும்னா +1 ஒவ்வொரு டேர்ம் கூட ஆட் பண்ணோம்னா மீனிங் மாறாம இருக்கறதுக்காக ஒவ்வொன்றையும் சேம் ஆல்ட்ரேஷன் பண்றோம். -1 ஒழிச்சு கட்டுறதுக்கு யாரால முடியும்? +1ஆல முடியும். ஏன்னா +1 ஆட் பண்ணா +1 -1 கேன்சல் ஆகி இது காணாம போயிரு. அப்போ இது கூட +1 ஆட் பண்ணுங்க. -1 +1 0. இது கூட -1 ஆட் பண்ணா +1 ஆட் பண்ணா +1 -1 0 மீதி 2x. இது கூட +1 ஆட் பண்ணா 1 + 1 2. இப்போ நடுவில் என்ன வரும்? x வர வரைக்கும் சிம்பிளை பண்ணணும். 2x இருக்குது. அப்போ 2 ஆல் டிவைட் பண்ணா x வந்துரும்ல. 2 ஆல் டிவைட் பண்ணா 2 2 கேன்சல் ஆகி x வந்துரு. எஸ். 0/2 எவ்வளோ? 0. இதை 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. இதை 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 1. எஸ்.
இதோட நிறுத்திட்டாலும் சத்தியமா அது 2 மார்க் கேட்டாலும் சரி 3 மார்க் கேட்டாலும் சரி மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா எக்ஸ்னாலே டொமைன் குறிக்குது. அப்ப இந்த சம்முக்கு ஆன்சர் இன்னும் இதோட நிறுத்திட்டாலும் கரெக்ட். புக்ல இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருந்தாலும் நீங்க போகணும்னு கட்டாயம் கிடையாது. இதுக்கு அடுத்த 2 ஸ்டெப் எழுதுற மாதிரி இருந்தா வேற விதம் எழுதலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு நடுவில் இருக்கிறது பிலாங்ஸ் டு நடுவில் எக்ஸ்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு 0ல ஆரம்பிச்சு 1ல முடியுது. அங்க ஈக்குவல் டு வந்துக்குது க்ளோஸ்ட், இங்க ஈக்குவல் டு வந்துக்குது க்ளோஸ்ட். அல்லது டொமைன் இஸ் இன்னொரு விதம். டொமைன் எக்ஸ்னாலே டொமைன் தானே, டொமைன் இஸ் இதான் 0 to 1 க்ளோஸ்ட். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஓகே. ஆமா சாமி, இப்ப நான் தான் எடுத்துட்டு இருக்கேன் சாமி. நம்ம கிட்ட ஒர்க் பண்ற ஒரு அசிஸ்டன்ட் அண்ணா எடுப்பாரு. ஓகே, இப்ப நான் எடுப்பேன். டைம் இருக்கிறப்ப நான் எடுப்பேன். ஹாஃப் இயர்லி ஆன்சர்கி கோயம்புத்தூர் ஆன்சர்கி எங்க ஊர் கோயம்புத்தூர் ஆன்சர்கி மட்டும் இருக்குது. வேற டிஸ்ட்ரிக்ட் ஆன்சர்கி நான் எதை டீச்சர்ஸ் குரூப்ல வந்திருக்கான்னு பாக்குறேன். ஓ, உங்க ஸ்கூல்ல 10-11 ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? அடடா அடடா. ஓ, வெல்கம் யோகேஸ்வர். ஓ, நம்ம யோகேஸ்வரா? ஓகே ஓகே ஓகே. ஓ, நம்ம பையன் யோகேஸ்வர் யாருன்னு வாட்ஸ்அப்ல இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு இருக்கிற தங்கம். சூப்பர் யோகேஷ். அடுத்த செமுக்குள்ள போயிடலாமா? தேர்ட் செமுக்குள்ள போயிடலாம் சாமிங்களா? Find the domain of yes. கவுனிங், நல்லா கவுனிங். Sin inverse 2 minus 3x square. Okay? Yes. Listen. Solution. கவுனிங். டொமைன் என்ன அர்த்தம்? எக்ஸ் கண்டுபிடின்னு அர்த்தம். இங்க எக்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எக்ஸ் மட்டும் வரல, கூட யாரையோ கேங் சேர்த்திட்டு உட்கார்ந்துருக்குது. அந்த கேங்கோட பேரு 2 minus 3x ஸ்கொயர். அப்ப இந்த 2வை மைனஸ் 3x ஸ்கொயரை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு எக்ஸ் வர வரைக்கும் சிம்பிளை பண்ணணும். இன்வர்ஸ் இஸ் ஃபாலோடு பை வேல்யூ ஆர் ஆங்கிள், நோ டவுட். இன்வர்ஸ் இஸ் ஃபாலோடு பை வேல்யூ. சைன் இருந்தாலும் சரி, சைன் இன்வர்ஸ் இருந்தாலும் சரி, அதுல வேல்யூவோட ரிசல்ட் என்னமா இருக்கு? -1 to 1 க்ளோஸ்ட். இதுதான் வேல்யூ. ஆங்கிள்னா எப்படி இருக்கு? -π/2 to π/2 க்ளோஸ்ட். எஸ். இங்க இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை வேல்யூ. அப்போ இதோட வேல்யூங்கிறப்போ நம்ம இதைத்தான் பயன்படுத்துவோம். ஸ்டார்டிங்ல -1, எண்டிங்ல +1, க்ளோஸ்ட் இன்டர்வல் less than or equal to. கடைசியிலே க்ளோஸ்ட் இன்டர்வல் less than or equal to. ஓகே. அடுத்தது நம்ம நோக்கம் டொமைன் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப நடுவில் எக்ஸ் வர வரைக்கும் சிம்பிளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2வை ஒழிச்சு கட்டலாம். 2வை ஒழிச்சு கட்டோம்னா -1 ஆட் பண்ணோம்னா -2 + 2 கேன்சல் ஆயிரு, 2 புஷ் ஆயிரு. அப்போ ஆட் subtract 2 on both sides, அல்லது -2 for each term. -2 பண்ணுங்க ஒவ்வொன்று கூடயும். -1 கூட -2 ஆட் பண்ணா -3. கரெக்ட் தானோ? 2 கூட -2 ஆட் பண்ணா 0.
0 ஆயிரு. அப்ப பக்கத்துல இருக்கிற -3x² அப்படியே இருக்கு. இது கூட -2 ஆட் பண்ணுங்க. 1 - 2 -1. எஸ். ஃபர்ஸ்ட் 3 ஒழிச்சு கட்டலாம். நடுவுல 3 ஒழிச்சு கட்டலாம். அப்புறம் மைனஸ் ஒழிச்சு கட்டலாம். அப்புறம் ஸ்கொயர் ஒழிச்சு கட்டலாம். 3 ஒழிச்சு கட்டோம்னா அது மல்டிப்ளிகேஷன் நடக்குது. மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 3 ஒழிச்சு கட்டோம்னு என்ன பண்ணணும்? டிவைட் பை 3. நோ டவுட். அப்ப -3/3 -1. -3x²/3 -3 கேன்சல் ஆயிரு -x². இதை 3 ஆல் டிவைட் பண்ணா -1/3. இப்ப மைனஸ் ஒழிச்சு கட்டலாம். ஒரு இன்இக்வாலிட்டி நல்லா கவனி. 3 சிச்சுவேஷன்ல அந்த இன்இக்வாலிட்டி ஆப்போசிட் சைன்ல மாறும். ஒன்னு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்போ, இன்னொன்னு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ, இன்னொன்னு ரிவர்ஸ்ல எழுதுறப்போ. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நடுவுல என்ன வரணும்? பிளஸ் வரணும். ஆனா இங்க என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்ப மைனஸ் ஒழிச்சு கட்டோம்னா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா தான் முடியும். So we are multiplying each term by minus. அப்ப மைனஸ் ஆல மைனஸ்னா -1 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றா அந்த இன்இக்வாலிட்டி ஆப்போசிட்ல மாறும். அந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறது இந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறதா மாறிடு. இத மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா +x². அந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறது இந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறதா மாறிடுது. இத மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணா +1/3. வேற என்ன சொன்னேன்? ரிவர்ஸ் பண்றப்பவும் ஆப்போசிட் சைன்ல இன்இக்வாலிட்டி ஆப்போசிட்டா மாறிடு. அப்ப ரிவர்ஸ் பண்ணுங்க. அந்த 1/3. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திறந்துட்டு இருக்கிறது ரைட் சைடு திறந்துட்டு இருக்கிறது. நடுவுல x². லெஃப்ட் சைடு திறந்துட்டு இருக்கிறது அங்க ரைட் சைடு திறந்துட்டு இருக்கிறது 1. ஸ்கொயர் ஒழிச்சு கட்டணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயரை ஒழிச்சு கட்டணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப இதுக்கு ரூட் எடுங்க. √1/3 √1 1/√3. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. எக்ஸ் எழுதுனா மாட்டிக்குவோம். மாடுலஸ் எக்ஸ் எழுதணும். ஏன் தெரியுமா? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ அந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நெகட்டிவ் வரக்கூடாது. அதனால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப எக்ஸ்னா மாடுலஸ் எக்ஸ் எழுதிக்கணும். √1 1. அடுத்தது நல்லா கவனி. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. 11th பேசிக் அல்ஜீப்ரா செகண்ட் சாப்டர் இன்இக்வாலிட்டியில ஃபார்முலா. அது எப்படின்னு டெரைவ் கூட பண்ணிப்பாங்க புக்ல. என்ன ஃபார்முலா? a less than or equal to modulus x less than or equal to b அப்படின்னா x எப்படி இருக்கும்? a less than or equal to modulus x less than or equal to b னா x எப்படி எழுதும்னா அந்த கடைசியாக்குறது ஆப்போசிட் சைன், இந்த முதலாக்குறது ஆப்போசிட் சைன். அது ஒரு இன்டர்வல். ஏன்னா இங்க ஈக்குவல் டு மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல். யூனியன் இந்த ஸ்டார்டிங் a எண்டிங்ல இருக்கிற b அப்படியே. இங்க இது எப்படி எழுதுனா சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைன்ல ஃபர்ஸ்ட் ஆக்குறது ஆப்போசிட் சைன்ல லாஸ்டா ஸ்கொயர் பிராக்கெட். ஏன்னா இங்க ஈக்குவல் டு வந்து ஸ்கொயர் பிராக்கெட். அங்க ஈக்குவல் டு இல்லனா ஓபன் பிராக்கெட். அப்புறம் யூனியன் அது அப்படியே ஃபர்ஸ்ட் ஆக்குறது ஃபர்ஸ்ட், செகண்ட் ஆக்குறது லாஸ்டா வரப்போ அப்படியே சேம் சைன். கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆக்குறது ஃபர்ஸ்ட், லாஸ்ட் ஆக்குறது லாஸ்டா வரப்போ சேம் சைன். ஃபர்ஸ்ட் லாஸ்டா வரப்போ ஆப்போசிட் சைன், லாஸ்ட் ஃபர்ஸ்டா வரப்போ ஆப்போசிட் சைன். இவ்வளவுதாங்க 11th பேசிக் அல்ஜீப்ரா ஃபார்முலா. அப்ப இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். மாடுலஸ் எக்ஸ்னா என்னது? x belongs to லாஸ்ட் ஆக்குறது ஃபர்ஸ்ட் எழுதுங்க ஆப்போசிட் சைன், ஃபர்ஸ்ட் ஆக்குறது லாஸ்ட் எழுதுங்க +1/√3 -1/, ஆப்போசிட் சைன். யூனியன் அப்புறம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எழுதுறப்ப சேம் சைன் 1/√3, 1. எனக்கு ஈக்குவல் டு வந்துக்குது, அதனால க்ளோஸ்ட் இன்டர்வல். எஸ். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ரைட்டா ராங்கான்னு ஒரு வாட்டி பாருங்க. எத்தனா சம்முனே தெரியாம நான் சம் செஞ்சுட்டு இருக்கேன். எஸ், we are absolutely right. We are correct. சார் எக்ஸாம் சாப்டர் வெயிட்டேஜ் ப்ளூ பிரிண்டே இல்லை சாமி. சிபிஎஸ்சியில் கூட ப்ளூ பிரிண்ட் இருக்கு சாமி. நம்ம ஸ்டேட் போர்டுக்கு ப்ளூ பிரிண்ட் இல்லை. எஸ் சார் யூடியூப் ஆன்லைன் கிளாஸ் டைமிங் மோஸ்டா 8 to 10 வர்றேன். எனக்கு எங்காச்சும் ஜோலி வந்து வெளியில போற மாதிரி இருந்தா ஒன்னா கேன்சல் பண்ணுவேன், இல்லாட்டி முன்கூட்டியே வச்சு விட்டுருவேன். அப்படி இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் ஜோலி வந்திருக்கு. ஓகேவா? எஸ் சார். இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில இருந்து 5 மார்க் வருமா சார்? யார் வரப்படான்னு சொன்னா? வரலாமே, வரலாம். சார் which chapter are all important for taking 75+ in
மேக்ஸ் அவுட் ஆஃப் 90. ராம் மேக்ஸில் 2023-24 ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பார் சாமி, அதை ஃபாலோ பண்ணிக்கோ. 90க்கு 75 அசால்ட்டாக வாங்கலாம். அடுத்த சம்முக்குள்ளே போயிடலாமா? 1.25 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் ஒரு வா தண்ணி குடிக்கல. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ 1 minute பிரேக். விட்டா பல்ப் சரி. என்ன விஷ்ணு? Draw the curve sin of sin inverse x. சொல்லித்தாங்க சார். sin x sin inverse x. டேபிள் கால் வேல்யூ வச்சே போட்டலாமே தங்கம். sin curve வரைஞ்சிட்டு x axis y axis திருப்பி வச்சுங்க, அது இன்வர்ஸோட curve. சத்தியமா அதுதான் உண்மை. Yes, students. அடுத்த சம்குள்ள போயிடலாம். Let us enter into the next sum. சார் 10th சாப்டர்ல என்ன டைப் சம்னு எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? How to identify the type அப்படின்னு ராம் மேக்ஸ்ல ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்துக்கோ. எஸ், எக்ஸசைஸ் அந்த 10.5 நல்லா கவனிச்சுக்கோ சாமி. வேணுகோபால் நல்லா கவனிச்சுக்கோ. எக்ஸசைஸ் 10.5, 10.6, 10.7ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்தா எப்படி டைப் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்ப. அதுவே நம்ம வேதாந்துல பிளேலிஸ்ட்ல போனா அங்கே இருக்கு. 10th சாப்டருடைய ரிவிஷன்ல அதுலயும் இடையில நீ ஓட்டி பார்த்து கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சுக்கோ. சார் 10th சாப்டர் எப்படி சார் ஈஸியா? யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த சாப்டர்ஸ்லாம் பிடிச்சதா இருக்கும். 9th இன்டகிரேஷன், 10th. எஸ், ஈஸி தான் சாமி. ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு மாடல் தான். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த 10th சாப்டர். ஆனா என்ன, 9th சாப்டர் 11th ஸ்டாண்டர்டோடைய இன்டெக்ரல் கால்குலஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த 30 ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, அல்ஜீப்ரா ஃபார்முலா, டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஃபார்முலா தரவா தெரிஞ்சா ஈஸி தான் சார். ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி போடுங்க. எஸ் சார், திஸ் இஸ் பிருத்வி. வி மீட் இன் அன்னூர் பஸ் ஸ்டாண்ட். கேன் யூ ரிமெம்பர் மீ? எஸ் சாமி, நம்ம மீட் பண்ணி 1 year இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அங்கே ஒரு ஜோலியாக வந்திருந்தேன். பஸ் ஸ்டாண்டில் ஓடி வந்து நீ இன்னொரு தம்பி 2 பேரும் ஓடி வந்து பேசிட்டீங்க. மறக்க முடியாது, ஞாபகம் இருக்கு பிருத்வி. எஸ், till I remember your face. Yes. Conic sections weak. ஈஸி தான சாமி. 5.2ல என்ன கஷ்டம் இருக்கு?
வீடியோ பண்ணிக்கிறேன், அதையும் பார்த்துக்கணும். எஸ் சார், எஸ் பிருத்வி சார். 12th மேக்ஸ் ஃபுல் சாப்டர்ஸ் ஃபார்முலா ஷார்ட்கட் போடுங்க சார். பண்ணலாம் சாமி. நம்ம யூடியூப்ல ராம் மேக்ஸ்ல ஒரு ஷார்ட்ஸ் கூட பண்ணது இல்லை. அது கேமரா எந்த ஆங்கிள் எந்த பொசிஷன்ல வைக்கணும்னு யாராவது எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? உடனே ஷார்ட்ஸ் நிறைய இறக்கலாம். தெரியாம வீடியோ பண்ணாமக்கிற அதுதான். சரி, நான் ரொம்ப பேசிட்டு வேண்டாம், அடுத்த சம்முக்குள்ள போயிடலாம். இப்பதான் 2 சம் 3 சம் முடிச்சுக்கிறோம். இன்னும் 5 சம் முடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் us enter into the next domain sum. அடுத்த domain sum. Find the domain of, இது ஒரு 5 mark sum. Find the sum number 4. Find the domain of f of x equal to sin inverse modulus x minus 2/3 plus cos inverse 1 minus modulus x by 4. Question கட்டா தப்பான்னு செக் பண்ணிக்கிறேன். sin inverse குள்ள என்ன இருக்குது? modulus x minus 2/3. cos inverse குள்ள என்ன இருக்குது? 1 minus modulus x by 4. ஓகே. சொல்யூஷன் இங்க பாருங்க. sin inverse, inverse trigonometry is followed by value. cos inverse, inverse is followed by value. அப்ப அது தனியா இது தனியா சம் செய்றோம். நாம என்ன பண்ணிக்கிறோம்? ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒரே சைட ரெண்டா பிரிச்சுட்டு அங்கேயே செஞ்சுக்கலாம். எஸ், கவுனிங்க. we know very well what we know. sin இருந்தாலும் சரி, sin inverse இருந்தாலும் சரி, cos இருந்தாலும் சரி, cos inverse இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, வேல்யூங்கிறது ரெண்டுக்கு சேம். என்னது? -1 to 1, -1 to 1. அதுவே ஆங்கிள் அப்படிங்கிறது, நான் வேல்யூ ஆங்கிள் எதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன்? ரேஞ்ச் பிரின்சிபால் டொமைன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எஸ், கவுனிங்க. அங்க என்ன ஆங்கிள்? -π/2 to π/2 closed. இங்க 0 to π closed. எஸ். inverse is followed by value. அப்ப sin inverse வேல்யூ வேணும். cos inverse is followed by value. எஸ், அப்ப வேல்யூங்கிறப்ப sin inverse க்கு இதே வேல்யூ, cos inverse க்கு இதே வேல்யூ. ஓகே, inverse is followed by value. என்ன வேல்யூ அங்க பாருங்க? modulus x minus 2/3. இன்வெர்ஸ்ல என்ன வேல்யூ? ஸ்டார்டிங்ல -1, எண்டிங்ல +1. closed interval, அங்கே closed interval. closed interval less than or equal to, closed interval less than or equal to. cos inverse is followed by value. என்ன வேல்யூ? 1 minus modulus x by full divided by 4. cosly என்ன வேல்யூ? -1 starting, 1 ending. closed interval அப்ப less than or equal to. closed interval less than or equal to. okay. yes. அடுத்தது, what is our aim? இந்த மிடில் பகுதி x வர வரைக்கும் சிம்பிளை பண்ணணும். என்ன வர வரைக்கும்? x வர வரைக்கும் சிம்பிளை பண்ணணும். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிற 3 ஒளிச்சு கட்டலாம். டிவிஷன்ல இருக்கிற 3 ஒளிச்சு கட்டினா மல்டிப்ளை பை 3. ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 3 டிவிஷன்ல இருக்கிற 3 கேன்சல் ஆயிரும். அங்க டினாமினேட்டர்ல இருக்கிற டிவிஷன்ல இருக்கிற 4 ஒளிச்சு கட்டோம்னா மல்டிப்ளை பை 4. நீங்க ஒன்ன முடிச்சிட்டு இன்னொன்னு போனாலும் சரி, இல்ல ரெண்டையும் மாத்தி மாத்தி செஞ்சாலும் சரி, அது உயிஸ்டோ. மல்டிப்ளை பை 3 என்ன ஆயிரு? -1 into 3 -3. இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேல இருக்கிற 3 கீழ இருக்கிற 3 கேன்சல். அப்ப modulus x -2. இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 3 3.
எஸ். இப்போ அடுத்தது -2 ஒழிச்சுக்கட்டணும். -2 ஒழிச்சுக்கட்டோம்னா +2 ஆட் பண்ணணும். எஸ். +2 ஆட் பண்ணுங்க. -3 + 2 -1. +2 -2 கேன்சல், வெறும் மாடுலஸ் எக்ஸ். +2 ஆட் பண்ணா 5. நடுவில் மாடுலஸ் எக்ஸ் வந்துருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலா அப்ளை சொன்ன ஃபார்முலா அது அழிக்காம வச்சுக்கிறேன் பாரு. நடுவில் மாடுலஸ் வந்து இந்த எண்ணில் ஏ அந்த எண்ணில் பி இருந்தா ஃபர்ஸ்ட் ஆக்கிற ஏ அப்படியே எழுதலாம், லாஸ்ட் ஆக்கிற பி அப்படியே எழுதலாம். க்ளோஸ் இன்டர்வல் ஏன்னா பிராக்கெட். அதே ஃபர்ஸ்ட் ஆக்கிற லாஸ்ட் ஆக்கிற ஃபர்ஸ்டா மாறுறப்போ ஆப்போசிட் சைன்ல எழுதி பிராக்கெட் யூனியன். இதே டெக்னிக் தான் அங்கே ஃபாலோ பண்றோம். அப்ளை சொன்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இது எக்ஸா, ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஆக்கிறது லாஸ்டா மாறிடு. லாஸ்ட் ஆக்கிற 5 ஆப்போசிட் சைன்ல மாறு, அதெல்லாம் விட்டுறக்கூடாது இல்ல. அப்போ லாஸ்ட் ஆக்கிறது ஃபர்ஸ்டா வரும். +5 becomes -5. ஃபர்ஸ்ட் ஆக்கிற -1 லாஸ்டா வர்றப்போ ஆப்போசிட் சைன் +1. இங்க ஈக்குவல் டு வந்த காரணத்தால க்ளோஸ்ட் இன்டர்வல் யூனியன். அதே சைன்ல -1, 5. ஃபர்ஸ்ட் ஆக்கிறது ஃபர்ஸ்ட், லாஸ்ட் ஆக்கிறது லாஸ்ட் வரப்போ அதே சைன். லாஸ்ட் ஆக்கிறது ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆக்கிறது லாஸ்டா வரப்போ ஆப்போசிட் சைன். அதே மாதிரி அங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். 4 ஆல ஃபர்ஸ்ட் நடுவில் எக்ஸ் வரை சிம்பிளை பண்ணும். டிவிஷன்ல இருக்கிற 4 ஒழிச்சுக்கிட்டோம்னா மல்டிப்ளை பை 4. அப்போ 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -1 × 4 -4. 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேல இருக்கிற 4 கீழ இருக்கிற 4 கேன்சல். 1 - மாடுலஸ் எக்ஸ். இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4. இப்போ நம்மளுடைய அடுத்த வேலை 1 ஒழிச்சு கட்டணும். அப்ப +1 ஒழிச்சு கட்டணும்னா -1 ஒவ்வொன்று கூட ஆட் பண்ணணும். ஆட் -1 அல்லது சப்ட்ராக்ட் 1. வார்த்தைகள் கரெக்டா பிரயோகப்படுத்திக்கங்க, பிரகடனப்படுத்திக்கங்க. -1 -4 கூட -1 ஆட் பண்ணா -5. இங்க -1 ஆட் பண்ணா -1 + 1 கேன்சல், மாடுலஸ் எக்ஸ். இதுக்கு -1 ஆட் பண்ணா 4 கூட -1 ஆட் பண்ணா 3. அடுத்தது நடுவில் என்ன வரணும்? பிளஸ் மாடுலஸ் எக்ஸ் வரணும். அப்ப மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3 சிச்சுவேஷன்ல இன்ஈக்வாலிட்டி ஆப்போசிட் சைன்ல அந்த இன்ஈக்வாலிட்டி ஆப்போசிட்டா மாறும். அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கத்தை திறந்துட்டு இருக்கிறதா மாறு, இல்ல இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கத்தை திறந்துட்டு இருக்கிறதா மாறுது. எப்போ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்போ, ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ, அப்புறம் ரிவர்ஸ் எழுதுறப்போ. இப்போ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்போ -5 becomes +5. இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிகம்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. லெஸ் தென் கிரேட்டர் தென் படி தெரியலனா கூட அந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறது இந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறதா மாத்திக்கங்க. -மாடுலஸ் எக்ஸ் பிகம்ஸ் +மாடுலஸ் எக்ஸ். அந்த பக்கம் ஓப்பன் ஆகிக்கிறது, இந்த பக்கம் +3 becomes -3. ஏன்னா மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்றப்போ -5 +5 மாறிடு, +3 -3 மாறிடு, -மாடுலஸ் எக்ஸ் +மாடுலஸ் எக்ஸ் மாறிடு, இன்ஈக்வாலிட்டியும் சேர்ந்து ஆப்போசிட்ல மாறிடு. அப்புறம் இன்னொன்று ரிவர்ஸ் எழுதுறப்போ அந்த இன்ஈக்வாலிட்டி ஆப்போசிட்ல மாறும்னு சொல்றேன். ரிவர்ஸ் எழுதுங்க. -3. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திறந்துட்டு இருக்கிறது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு திறந்துட்டு இருக்கிறது ரைட் சைடு. எஸ். இப்படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சா? இப்பதான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பினா எக்ஸ்க்கு எப்படி வேல்யூ எழுதுறது சொல்லுங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு லாஸ்ட் ஆக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைன்ல, ஃபர்ஸ்ட் ஆக்கிறது லாஸ்ட்ல ஆப்போசிட் சைன். அப்ப -3 +3. இங்க ஈக்குவாலிட்டி வந்திருக்குது, அதனால க்ளோஸ் இன்டர்வல் யூனியன். அப்புறம் அதே சைன் ஃபர்ஸ்ட் ஆக்கிறது ஃபர்ஸ்ட். ஆஹா, அடுத்த பேஜ் கூட்டிட்டுமா? -3, 5. எஸ். இதோட நிறுத்திட்டா ஒரு மார்க் போயிடும். ஏன்னா இதே அதை என்ன பண்ணிக்கிறாங்க, ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும். எப்படி ரெண்டையும் மிங்கிள் பண்ணலாம்? அடுத்த பேஜ்லயே சொல்லி காமிச்சிட்டா. ஒரு இதோட ஆன்சர் என்ன வந்துச்சு, அதோட ஆன்சர் என்ன வந்துச்சு பாருங்க, காப்பி பண்ணிக்கலாம். ஆஹா,
என்னடா இவ்வளோ காப்பி ஆயிருக்கு சாமிங்களா? எஸ், இவ்வளோ காப்பி ஆயிருக்கு. அதனால என்ன, பரவாயில்ல. மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. என்ன நம்பர் வந்திருக்கு? இங்க வந்திருக்க நம்பரை எழுதுங்க. என்ன நம்பர் வந்திருக்கு? 1 வந்திருக்குது, 5 வந்திருக்கு, -5 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, -3. அட்ரா சக்க இத்தனை நம்பர். 1 3 5 1 3 5. 1 தாண்டித்தா 3, 3 தாண்டித்தா 5. அப்புறம் -5 தாண்டித்தா -3. கரெக்டாக அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஒரு இன்டர்வல்னாலே லெஃப்ட் டு ரைட் அசெண்டிங் ஆர்டர். ஏன் சார் இந்த நம்பர் எழுதிக்கிறீங்க? வந்த நம்பர் என்னது? 5 -5 1 -1. -1 கூட வந்திருக்கான். பெரிய இன்டர்வல்ல போட்டுக்கலாம். -∞ to +∞. என்னென்ன நம்பர் வந்திருக்கு பாருங்க. 1 -1 5 -5 3 -3 5 -5. -5 தாண்டித்தா -3 -3 அதை விட பெருசு -1, அதை விட பெருசு 1, 1 விட பெருசு 3, 3 விட பெருசு 5. எல்லா நம்பரும் வந்தாச்சு. இங்க என்னது? -5 to 1 வேற கலர்ல. -5 to 1. ஆஹா. -5 to 1 யூனியன் -1 to 5. அப்ப இதோட அர்த்தம் என்னது? இதிலிருந்து இது வரைக்கும், இதிலிருந்து வரைக்கும். அப்ப -5 to 5 எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சு பாருங்க. x belongs to -5, 5. புரிஞ்சுதா? -5 to 1 இந்த பகுதி யூனியன். யூனியனை கூட சேர்த்தோணும். எதை கூட சேர்த்தோணும்? -1 to 5, -1 to 5. அப்போ -5 to 5 எல்லாம் வந்துருச்சு. இப்போ அங்க -5 to 3 கலர் மாத்திர. எங்க -5 to 3? அப்புறம் -3 to 5. நான் தப்பா மார்க் பண்ணிக்கிறேன் பாரு. -5 to -3 அல்ல, 3. அப்புறம் -3 to 5. அப்ப -2 to 3, -3 to 5ங்கிறது -5 to 5 எல்லாமே வந்துருச்சு பாருங்க. எந்த இடமே கேப் இல்லாம. இங்க காமனாக்கு இங்க ரெண்டுலயுமே இன்க்ளூட் ஆயிருக்கு. அதையும் எடுத்துக்கணும், தனியாக்கிறத எடுத்துக்கணும். அப்போ இதுலயே -5 to 5 தான் குறிக்குது. புரிஞ்சுதா? தட்ஸ் ஆல். அப்போ வாட் இஸ் த டொமைன்? -5 to 5 க்ளோஸ்ட் இன்டர்வல். இதையே மறந்துட வேண்டாம். ஓகே, எஸ். அப்ப இந்த சம்மோட ஆன்சருக்கு போயிடலாம். இந்த பேஜை பூரா டெலீட் பண்ணிக்கலாம். என்ன ஃபைனல் ஆன்சர்? x belongs to போன பேஜ்லயே போய்க்கலாம். ஒரு சம்ல ஒரு லைனுக்காக அடுத்த பேஜுக்கு போகாதீங்க. இது முடிச்சுட்டு இது கீழே இடம் இருக்குல்ல, 2 லைன் போட்டு கீழே நினைக்கணும். அப்ப டொமைன் இஸ் x belongs to நால ஒண்ணுதா, டொமைன் இஸ்னால ஒண்ணுதா? என்னது? -5 to 5 க்ளோஸ்ட் இன்டர்வல். எஸ், சம் ஓவர். 4 சம் முடிச்சிட்டோம். இன்னும் 4 சம் இருக்குது. இனி எல்லாம் குட்டியுண்டு சம்ஸ் தான். டக்குன்னு முடிச்சுட்டு வேற ஏதாவது சம் கூட நம்ம போலாம். சார் இன்டெக்ரல் இன்டர்வல் -1 to 1 x by modulus x dx. ஆன்சர் சார். இன்டகிரேஷன் எல்லாம் டக்குன்னு வாயில் சொல்ற மாதிரியா இருக்கு. மாடுலஸ் ஃபங்க்ஷன் 2ஆ பிரியும். ஒன்னு அப்படியே, இன்னொன்னு -x. இந்த கான்செப்டை பயன்படுத்தணும் சாமி. எப்போ? x greater than or equal to 0, x less than 0. பாருங்க, இதே சம் நம்ம வேதாந்திலேயே நான் பண்ணியிருக்கேன். இன்டகிரேஷன் ரிவிஷன்ல போய் பாரு. இப்படி பிரிச்சு அப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். என்ன ப்ராப்பர்ட்டி? இன்டகிரல் a to c f of x dx equal to a to b. integral a to b f of x dx plus integral b to c f of x dx. இந்த 2 கான்செப்டை வச்சு தான் நீ சொன்ன சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சாமி. ராக்கி சார் நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. நேத்த முந்தா நாளே வந்தே ராக்கி நீ. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே விஷ்ணு, நாளைக்கு பார்க்கலாம் சாமி.
கணேஷ் செல்வா ஹாய் சாமி. பாய் விஷ்ணு. நாளைக்கு பார்க்கலாம்டா தங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எப்போ சார் மேக்ஸ்க்கு 90+ ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க? நியூ இயர் அப்போ எனக்கு லீவ் கிடைக்கி. அப்போ நான் பண்ணுற வீடியோ பண்ண ராம் மேக்ஸில் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ராம் மேக்ஸில் கூட நான் லைவ் வர்றேன். வரலாமா? நம்ம சேனலில் லைவ் வரலாமா? சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். இன்னொரு சேனலுக்குள்ளே வந்துட்டு நம்ம சேனல் பற்றி பேசிட்டு இருக்கிறது தப்பும் இல்லை. தப்புன்னு நினச்சா தப்பு, ரைட்னு நினச்சா ரைட்டு. உனக்கு நேரம் நல்லா இருந்தா நீ சீரியஸாக பேசுகிற விஷயங்கள் கூட சாதாரணமாக எடுத்துக்கப்படு. உனக்கு நேரம் நல்லா இல்லைன்னா நீ சாதாரணமாக பேசுகிற விஷயம் கூட அது சீரியஸாக எடுத்துக்கப்படு. ஓ, துஷ்யந்த் பரமசிவம். எஸ், ஓகே ஓகே. வர்றாங்க வர்ற சுபநாத் 11th A. 11th 12th சுபநாத். எஸ், ஓகே. அடுத்த சம் போயிடலாமா? 5வது சம் போயிடலாமா சமீலா? இது ஒரு முக்கியமான வீடியோ. பாத்தீங்களா? எந்த சம்மலா கஷ்டம், எந்த சம்மலா குழப்புன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நம்ம அலைசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்தது இப்ப எத்தனை சம் முடிச்சோம்? 4 சம் முடிச்சிட்டோமா? 1 2 3 4 சம் முடிச்சிட்டோம். அடுத்தது 5வது சம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் sin inverse x plus cos inverse x. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். For sin inverse x, inverse is followed by value. sin inverse இருந்தாலும் சரி, cos inverse இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அங்க ரெண்டுக்கு ஒரே வேல்யூ தான், -1 to 1. இன்வர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது? x. அதைத்தான் எடுத்து எழுதணும். ஒரு எண்டு -1, இன்னொரு எண்டு +1. க்ளோஸ்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, க்ளோஸ்னா இங்கே லைனா போகிறப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ். அடுத்தது இதே எடுத்துக்கலாம். சார் ஏனுங்க சார் சிம்பிளிஃபை பண்ணல, நடுவில் எக்ஸ் வர வரை தான் சிம்பிளிஃபை பண்ணணும், நடுவில் இருக்கிறதா எக்ஸ், அப்போ அதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. அந்த பகுதிக்கு அது ஃபைனல். புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன சார் வித்தியாசம்? இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்மெல்லாம் அந்த வேல்யூல எக்ஸ் மட்டும் நேரடியாக உட்காந்துருக்காது, அது போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது கூடத்துல ஒருத்தனாக்கு, ஓகேவா? அதை முன்னால கூட்டிட்டு வந்து அந்த மெயின் ரோல் ஹீரோவா மாத்திட்டு இருந்தோம். இந்த சம்ல அதே ஹீரோவா உட்காந்துக்குது. எக்ஸ் தான் டொமைனாலே எக்ஸ் கண்டுபிடிக்கணும், உட்காந்துக்கிறதா எக்ஸ் தான். அந்த இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை வேல்யூ, அந்த வேல்யூவே எக்ஸா தான் இருக்குது. அப்ப அதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல லேது நகி இல்லை. ஃபார் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை வேல்யூ, அதை எழுதியாச்சு. காஸ்னால அதே தானே, ஸ்டார்டிங்ல -1, எண்டிங்ல 1, இங்க க்ளோஸ்ட் இன்டர்வல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, க்ளோஸ்ட் இன்டர்வல் less than or equal to, yes, which implies, அப்ப ரெண்டுக்கு மிங்கிள் பண்ணி டொமைன் எழுதிக்கலாம். டொமைன் ஆஃப் என்னது? இந்த ஃபங்க்ஷன் क्वेश्चनல என்னன்னு பேர் வச்சிருந்தாங்க? g of x ன்னு பேர் வச்சிருந்தாங்க. ரெண்டே மிங்கிள் பண்ணாலும் அதே தானே வரும். -1 to 1 closed, that's all. 3 மார்க்ல கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க். ஓகே, எஸ். 2 மார்க் கேட்டாங்கன்னா டொமைனுக்கு ஒரு மார்க், அந்த ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு மார்க். ஃபார் sin inverse x, cos inverse ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. முடிஞ்சிச்சு. 5வது சம் 1 நிமிஷத்துல முடியும். நம்ம நீட்டி முளைக்கு 2 நிமிஷம் பண்ணிருப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். சக்தி அபிராமி, சாரே வாசாமி, வா வெல்கம் வெல்கம். So how to revise the maths, because there are more than 1500 sums. Any tips sir? அப்படி இல்ல சாமி, தமிழ்ல மொத்தம் 2 லட்சம் வார்த்தைகள் இருக்கு. எத்தனை வார்த்தைகள் தமிழ்ல? 2 லட்சம் வார்த்தைகள். நம்ம 2 லட்சம் வார்த்தையை தெரிஞ்சுட்டா நாம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்? கிடையாது. அது நம்ம டெய்லி பேசுறங்காட்டி அது ஃப்ளோவா வருது. அது மாதிரி டெய்லி பிராக்டிஸ் பண்ண சம் தானா வந்துரு. சார் தமிழ்ல 2 லட்சம் வார்த்தைகள் இருக்கா இல்ல உடான்னு சொல்றீங்களா? இல்ல, கரெக்ட் தான்.
அதுக்கு ஒரு சாட்சி சொல்லுங்க சார். தமிழ்ல ஒரு படம் இருக்கு, காதலன் ஒரு படம். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஓகே, அதுல ஒரு பாட்டு இருக்கு, ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படின்னு. அதுல ஒரு லைன் வரும், தமிழில் வார்த்தைகள் 2 லட்சம், அதில் ஒன்று சொல்லடி குறைஞ்சபட்சம் ஒரு லைன் வரும். அதுல இருந்தா கண்ட ஓ வைரமுத்து கட்டாத்தில் எழுதிக்கிறாரு, தமிழ்ல மொத்தம் 2 லட்சம் வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு. ஓகே, எஸ். டவுட் வந்தா இன்னைக்கு ஊர்வசி பாட்டு கேட்டுப்பாரு, அது கேட்ட உனக்கு. அதுல என்னை பத்தி கூட ஒரு லைன் வரும், வழுக்கு தலைய திருப்பதி போனா டேக் இட் ஈஸி பாலிசின்னு ஒரு லைன் வரும். சௌபர்ணிகா லேர்ன் லாம் ஒரே சந்தோஷம். எந்த சௌபர்ணிகா சாமி? ஓ, மரியா லூயிஸ். எக்ஸாம்பிள் 4.19. டொமைன் சம் எல்லாம் முடிச்சுட்டு போலாமா சாமி? 4.19ங்கிறது எது? அந்த tan இன்வர்ஸ் டி வர சம்மா, அந்த சம்மா சாமி? அது ஈஸி தானே சாமி, செய்யல. உங்களுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கல, உங்களுக்கு கஷ்டமா இருக்கல இல்லையா? அந்த சம்மா வேற சம்மா கேட்டைய? அதான் சாமி, அது ஈஸி சாமி, சிம்பிள் சம் 4.19. ஓகே, அது கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3ல எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம நேரடியாவே செய்யலாம் சாமி. எஸ். அடுத்த டொமைன் சம். இப்போ எத்தனை? 5 சம் முடிச்சிட்டுமா? 6வது சம். Find the domain of எங்க இருக்குது? வந்தாச்சு வந்தா ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு. எஸ், cos inverse 2 plus sin x by 3. சொல்யூஷன். டொமைன் x வேல்யூ கேக்குறாங்க. Inverse is followed by value, no doubt. sin இருந்தாலும் சரி, cos இருந்தாலும் சரி, sin inverse இருந்தாலும் சரி, cos inverse இருந்தாலும் சரி, அங்க அதோட ரிசல்ட்ல வர வேல்யூஸ் என்னவா இருக்கும்? -1 to 1 closed. sin குள்ள வரது ஆங்கிள், sin ஆஃப் அந்த ஆங்கிளோட ரிசல்ட் வேல்யூ. இன்வெர்ஸ் குள்ள வரதே வேல்யூ. அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். sin குள்ள வரது, sin inverse குள்ள வரது வேல்யூனா நாட் அக்செப்டட். அது ஏற்கனவே நிறைய வாட் சொல்லிட்டேன். sin is followed by angle. sin of angle உடைய ஆன்சர் ரிசல்ட் வேல்யூ. ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். sin 45 degree equal to 1/√2. பாருங்க, sin is followed by 45 degree is an angle. sin is followed by 45 degree is an angle. அப்ப அந்த sin 45 டிகிரிங்கிற ஒட்டுமொத்தத்துடைய ரிசல்ட், அதாவது ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் என்னது? 1/√2, அது வேல்யூ. இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை வேல்யூ, that entire result angle. ஒரு உதாரணம், sin inverse 1/√2 equal to 45 degree. So inverse is, sin inverse is followed by value. அந்த ஒட்டுமொத்த ரிசல்ட் sin inverse 1/√2 equal to 45 degree. Okay, inverse is followed by value. அது என்னது? 2 plus sin x full divided by 3. வேல்யூனாலே என்னது? சைன் இருந்தாலும் சரி, காஸ், சைன் இன்வர்ஸ் காஸ் என்னவா இருந்தாலும் சரி, என்ன வேல்யூ? ஸ்டார்டிங்ல -1, எண்டிங்ல 1. அப்புறம் க்ளோஸ்ட் இன்டர்வல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, க்ளோஸ்ட் இன்டர்வல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. வாட் இஸ் அவர் எய்ம்? நடுவுல எக்ஸ் வர வரைக்கும் சிம்பிளை பண்ணணும். போன சம்ல அதே ஜம்முன்னு எக்ஸ் வந்துச்சு, ஜம்முன்னு ஆன்சர் அப்படியே முடிச்சிட்டோம். இங்கே 3 ஒழிச்சு கட்டணும், 2 ஒழிச்சு கட்டணும், சைனை ஒழிச்சு கட்டணும், சைனை ஒழிச்சு கட்டணும், சைனை ஒழிச்சு கட்டணும். ஓகே ஓகே ஓகே, எஸ் எஸ், கவுனிங்க. நம்ம கைட்லுக்களோட 2 ஸ்டெப்பு
சிம்பிளா குறைச்சி சொல்லித்தரேன், ஆனா புரிய வைக்க ட்ரை பண்றேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 3 ஒழிச்சு கட்டலாம். டினாமினேட்ல இருக்கிற 3 ஒழிச்சு கட்டோம்னா மல்டிப்ளை பை 3. மல்டிப்ளிகேஷன் ஒழிச்சு கட்டோம்னா டிவிஷன், டிவிஷன் ஒழிச்சு கட்டோம்னா மல்டிப்ளிகேஷன், அடிஷன் ஒழிச்சு கட்டோம்னா சப்ராக்ஷன், சப்ராக்ஷன் ஒழிச்சு கட்டோம்னா அடிஷன். ஓகே, எஸ். மல்டிப்ளை பை 3, 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -1 into 3 -3, -1 into 3 -3. இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேல இருக்கிற 3 கீழ இருக்கிற 3 கேன்சல், மீதி 2 plus sin x. இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 3, 1 into 3 3. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த வேலை நடுவுல 2 ஒழிச்சு கட்டணும். +2 ஒழிச்சு கட்டோம்னா ஒவ்வொன்று கூட என்ன பண்ணணும், -2 ஆட் பண்ணணும். add -2 on add -2 to each part, அல்லது subtract 2. சப்ராக்ட்னால மைனஸ் வந்து அப்போ வெறும் 2ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா போதும். சரி, ஒவ்வொன்று கூட -2 ஆட் பண்ணலாம். -3 கூட -2 ஆட் பண்ணா -5 less than or equal to -2 plus 2 cancel, sin x. 3 - 2 1. இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ல இருக்கிறோம், கவனிங்க. sin is followed by, கரெக்டா சொல்லுங்க, sin is followed by angle. இந்த ஒட்டுமொத்தத்தோட ரிசல்ட் வேல்யூ. புரிஞ்சுதா? இங்க பாருங்க, sin 45 degree, sin is followed by angle. இந்த ஒட்டுமொத்தத்தோட ரிசல்ட் sin 45 டிகிரிங்கிறது வேல்யூ. sin is followed by what sin is followed by angle. ஒரு உதாரணத்துக்கு சைனுக்கு அப்புறம் ஆங்கிள் தான் வரும். இப்போ sin 45 டிகிரி, sin 45 டிகிரி, அந்த ஒட்டுமொத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும், வேல்யூவா இருக்கணும். அப்போ இந்த ஒரு ரிசல்ட் என்னது, இந்த ஒட்டுமொத்த ரிசல்ட் வேல்யூ. சைன் இருந்தாலும் சரி, சைன் இன்வர்ஸ் இருந்தாலும் சரி, காசு இருந்தாலும் சரி, காசு இன்வர்ஸ் இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ என்னது, -1 to 1. ஆனா இங்க என்ன வந்திருக்குது, -5 to 1 வந்திருக்குது. இப்போ -5 to 1 வருமா, வராது, -1 to 1 தான் வரும். அதனால இந்த -5 to 1 -1 to 1 மாத்திக்கிறோம். இந்த ஸ்டெப்புக்கு இந்த இன்டர்வல் பத்தின நாலேஜ் ஃபிங்கர் டிப்ல தெரிஞ்சாத்த அடுத்த ஸ்டெப்ல மாத்தணுங்கிற அந்த மூளை வேலை செய்யும். ஸோ -1 less than or equal to any doubt? நிறைய பேர் நோட்ஸ் கொண்டு வந்து டவுட் கேட்பாங்க, சார் -5 எப்படி சார் 1 மாறுச்சு? நிறைய வாட் சைன் இருந்தாலும் சரி, காசு இருந்தாலும் சரி, சைன் இன்வர்ஸ் இருந்தாலும் சரி, காசு இன்வர்ஸ் இருந்தாலும் சரி, என்ன வேல்யூ -1 to 1 க்ளோஸ்டு, என்ன ஆங்கிள் -π/2 to +π/2 க்ளோஸ்டு. இந்த பேஜோடைய ஃபர்ஸ்ட் பேஜ்லயே நம்ம அதைத்தான் பார்த்திருந்தோம். பாருங்க, சைன் இன்வர்ஸ் இருந்தாலும் சரி, காசு இன்வர்ஸ் இருந்தாலும் சரி, வேல்யூங்கிறது -1 to 1 க்ளோஸ்டு, -1 to 1 க்ளோஸ்டு. சைன் இன்வர்ஸ்னா ஆங்கிள் -π/2 to π/2, காஸ் இன்வர்ஸ்னா ஆங்கிள் 0 to π. ஓகே, இதுதான் சாட்சிக்கு. கவனிங்க, புரிஞ்சுதா? சைன் இஸ் ஃபாலோட் பை ஆங்கிள், சைன் ஆஃப் ஆங்கிளோட ரிசல்ட் வேல்யூ. சைன்னாலே வேல்யூ என்ன இருக்கு, -1 to 1. -5 to 1 கூட -1 to 1 இருக்கு, அதனால அதை பிரிச்சு எழுதிக்கணும். இப்போ நமக்கு டொமைன் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டொமைன் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சைன் இஸ் ஃபாலோட் பை எக்ஸ். எஸ், இந்த எக்ஸ்ங்கிறது வேல்யூவா ஆங்கிளா? ஆங்கிள், நோ டவுட். சைன்ல ஆங்கிள் எப்படி இருக்கு, -π/2 ல இருந்து +π/2 இருக்கு. எஸ், தட்ஸ் ஆல், சம் ஓவர், முடிஞ்சிச்சு. சார் ஏனுங்க சார் சைன் எடுத்து எழுதல, சைன் ஒழிச்சு கட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் சைன் இன்வர்ஸ் இருக்கணும். அப்போ இங்க ஒரு சைன் இன்வர்ஸ், அங்க ஒரு சைன் இன்வர்ஸ், அங்க ஒரு சைன் இன்வர்ஸ், அப்படியும் செய்யலாம். என்ன சொல்ல வரணும் புரியுதா? இப்போ எப்படி கீழே இருக்கிற 3 மல்டிப்ளிகேஷன் இருக்கிற டிவிஷன்ல இருக்கிற 3 ஒழிச்சு கட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் 3, +2 ஒழிச்சு கட்டோம்னா -2, -1 ஒழிச்சு கட்டோம்னா +1, அது மாதிரி சைன் ஒழிச்சு கட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் சைன் இன்வர்ஸ் இருக்கணும். அப்படி செஞ்சாலும் இந்த ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம என்ன புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கிறோம், சைனுக்கு கொடுக்கறது ஆங்கிள், அந்த சைன்னா ஆங்கிள் -π/2 to π/2 க்ளோஸ்டு.
காஸ்னா ஆங்கிள் 0 to பை, காசோ காஸ் இன்வர்ஸோ ஆங்கிள் 0 to பை, அதைத்தான் அந்த டெக்னிக் தான் இங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே. அல்லது டொமைன் இஸ் எக்ஸ்னாலே டொமைன் தானோ, ஸ்டார்டிங் -π/2 எண்டிங் +π/2 ஈக்குவல் டு வந்தது க்ளோஸ்ட் ஈக்குவல் டு, இல்லை அதோட நிறுத்திட்டாலே ஆன்சர் கொடுத்துருவாங்க. எக்ஸ் வந்தாலே டொமைன் தான் அர்த்தம். இல்லை சார் நடுவில் வர 2 ஸ்டெப் எனக்கு எழுதி காமிங்க சார். எழுதி காமிக்கிறேன், யாரு வேண்டான்னு சொன்னா? ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. இஃப் வி வெல் versed இன் ஃபார்முலா நத்திங் இஸ் டஃப். சைனை ஒழிச்சு கட்டோம்னா சைன் இன்வர்ஸ் எடுங்க ஒன்றுக்கு. அப்போ சைன் இன்வர்ஸ் -1 sin inverse sin x sin inverse 1. இன்வர்ஸ் குள்ள வர வேல்யூ நெகட்டிவா இருந்தா, இன்வர்ஸ் குள்ள இருக்கிற வேல்யூ நெகட்டிவா இருந்தா, இன்வர்ஸ் குள்ள இருக்கிற வேல்யூ நெகட்டிவா இருந்தா, இங்க பாருங்க sin இன்வர்ஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் tan இன்வர்ஸ்னா மைனஸ் வெளியில வந்து உட்கார்ந்துருக்கு. அதே காஸ் இன்வர்ஸ் சீகண்ட் இன்வர்ஸ் காட் இன்வர்ஸ்னா மைனஸ் வெளியில வரும், எக்ஸ்ட்ராவா பை சேர்ந்து வரும். இப்போ நம்ம சம் sin இன்வர்ஸ் -x, அப்போ sin இன்வர்ஸ் x. ஓகேவா? அந்த இன்வர்ஸ் குள்ள வேல்யூ வந்தாலே மைனஸ் வெளியில வந்துட்டு, மைனஸ் மட்டும் தான் வெளியில வருமா, மைனஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பை வருமா வராதாங்கிறத இம்மிடியட்டா மூளை வேலை செய்யணும், செஞ்சே ஆகணும். ஓகே. sin இன்வர்ஸ் -xனா sin இன்வர்ஸ் x. sin இன்வர்ஸ் sin கேன்சல் ஆனா x. sin π/2 1 sin inverse 1 π/2 டேபிள் காலத்துல sin inverse 1 sin π/2 1 sin inverse 1 π/2 இங்கே sin inverse 1 π/2 sin inverse 1 π/2. yes, அப்ப domain is closed interval -π/2 to closed interval π/2. அப்படியே நான் சொன்னதுல இந்த 2 ஸ்டெப் வரல. ஏன் சார் 2 ஸ்டெப் வரல? sin is followed by angle. sin the angle என்னது -π/2 to π/2 closed. அதே cos inverse cos குள்ள வரது angle, அந்த அதோட angle 0 to π closed வந்திருக்கும். இப்போ இந்த சம் sin, அதனால அதோட angle. அதே வேல்யூ வந்தா sin inverse cos inverse சேம். எஸ், அவ்வளவுதான். இந்த சம் சிம்பிளா முடிஞ்சது. அட்டகாசமான சம். सर कौन सी लैंग्वेज है ये? हिंदी नहीं, हिंदी नहीं, आई डोंट नो हिंदी. यस. तमिल में क्यों बाधा रहता है ये? நானும் ஒரு மாசம் ஒரு 2 வாரம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸுக்கு போனேங்க. ஏன்னா ஹிந்தியில சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை. இதெல்லாம் சொன்னா சிரிச்சிருவீங்க. ஓகே. அப்புறம் டைம் இல்லைங்க, அதனால விட்டுட்டேன். எனக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசை தான். பாய் ரெஃபர் ஹிந்தி சேனல். அபி கौन से பாஷா பாஸ்கா? சார் நான் வந்து பேசிட்டு இருந்தேன். அப்ப நீ சம்மை கவனிக்காம ஹிந்திக்காரனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்துக்கிற ராஸ்கல். எதுல வேற வந்திருக்கு? இந்த சம் சைன் இன்வர்ஸ், சைனோட இது -π/2 to π/2 தானே ராக்கி பாய். எஸ், 6 சம் முடிச்சிட்டோம். இன்னும் 2 சம், குட்டியுண்டு சம் முடிச்சுக்கலாம். 7வது சம், find the domain of நாளைக்கு இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் சம்ஸ். அது எந்தெந்த சம்னு பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து அடிக்கடி டவுட் கேட்பானுங்க. அந்த சம்ஸ் நான் காம்ப்ளிகேட்டட் சம் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இப்போ கூட பாரு, இந்த டொமைன்ல -5 to 1 எப்படி -1 to 1 மார்க்ஸ்னு கேட்பாங்களா? அது மாதிரி பசங்க டவுட் கேட்குற சம்ஸ் எல்லாம் இருக்கு. அது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே. இன்னும் 2 சம் இருக்கு. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் tan inverse √9 - x². Yes.
கவுனிங்க. Inverse is followed by value. Value எல்லாம் சொல்றீங்களா? Sin inverse இருந்தாலும் சரி, cos inverse இருந்தாலும் சரி, என்ன வேல்யூ? வேல்யூ சேமா இருக்கு. -1 to 1 closed. ஆங்கிள் தான் வெவ்வேறு. tan inverse இருந்தாலும் சரி, cot inverse இருந்தாலும் சரி, tan இருந்தாலும் சரி, cot இருந்தாலும் சரி, என்ன வேல்யூ? ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால ஒண்ணுதான், -∞ to ∞ ஒண்ணுதான். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவே cosecant inverseனாலும் சரி, secant inverseனாலும் சரி, என்ன வேல்யூ? ரியல் நம்பர் except open interval -1, yeah, yes. Any doubt? No. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்முக்கும் வேல்யூனா இது இந்த -1 to 1 க்ளோஸ் இதை வச்சே பொல போட்டிட்டோம். 8 சம்ல 6 சம் இதை வச்சு பொல போட்டிட்டோம். இப்போ அங்க இன்வர்ஸ் இஸ் ஃபாலோடு பை வேல்யூ. அப்ப இன்வர்ஸ்க்குள்ள என்ன இருக்குது? √9 - x². இன்வர்ஸ் இஸ் ஃபாலோடு பை வேல்யூ. வேல்யூ எடுத்துலியாச்சு. tan இன்வர்ஸோட வேல்யூ ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். எஸ், இப்படி தான் எழுதணும். இப்படி ஸ்டார்டிங் எண்டிங் இருந்தா ஸ்டார்டிங்ல வரது -1, ஸ்டார்டிங் எண்டிங்ல வர 1, எண்டிங்ல அப்புறம் லெஸ் than or equal to அதை எழுதுன அந்த நடுவுல எழுதுனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் லெஸ் than or equal to போடுவோம். இப்போ ரியல் நம்பர் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது பிலாங்ஸ் டு போட்டுக்கோ. வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் எய்ம்? இங்க எக்ஸ் வர வரைக்கும் சிம்பிளை பண்ணணும். ரியல் நம்பர்னா என்ன அர்த்தம்? ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது, டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது. ரியல் நம்பர்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல், இரேஷனல் எல்லாம் சேர்ந்த ரியல் நம்பர்னா எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. ஆனா என்னால் இப்படி சொல்லி புரிய வைக்க முடியும். ரியல் நம்பர் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் தான். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது, டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது. இங்க டினாமினேட்டரே இல்லை, கவலைப்பட தேவையில்லை. ஆனா ஸ்கொயர் ரூட் வந்துக்குது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன வரக்கூடாது? நெகட்டிவ் வரக்கூடாது. நெகட்டிவ் வரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் வரலாம், 0 வரலாம். அப்ப அந்த ரூட்டுக்குள்ள என்ன இருக்குது? 9 - x². அப்ப அந்த 9 - x² நிலைமை என்னது? 0 வரலாம், greater than 0 வரலாம். அப்ப less than 0, greater than 0 அல்லது greater than or equal to 0. ஏன்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது. அது அப்படின்னு என்ன அர்த்தம்? 0 விட ஜாஸ்தி, அதுதான் greater than or equal to 0 வரலாம். எஸ், எழுதியாச்சு. இப்போ இதே x வர வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எஸ், -x² அங்க போனா +x². -x² அங்க போனா +x². இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ். இன்இக்வாலிட்டியை என்ன பண்ணா அந்த இன்இக்வாலிட்டி ஆப்போசிட் சைடு திறந்துட்டு இருக்கிற மாதிரி மாறும். மைனஸால மல்டிப்ளை பண்ணாலோ ரெசிப்ரோக்கல் பண்ணாலோ ரிவர்ஸ் எழுதினாலும் இப்போ ரிவர்ஸ் எழுதிக்கலாம். x². லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆகிருக்கிறது, ரைட் சைடு ஓப்பன் ஆயிருக்கு. 9. ஸ்கொயர் ஒழிச்சு கட்டோம்னா டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ஸ்கொயர் ரூட் ஒவ்வொரு டேர்ம் எடுக்கணும். ஸ்கொயர் எப்படி ஒழிச்சு கட்டுவேன்? ஸ்கொயர் ரூட் எடுத்து ஒழிச்சு கட்டுவேன். ரூட் எடுக்கிறப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல், மீதி என்ன இருக்கு? எக்ஸ். அது மாடுலஸ் எக்ஸ் தான் எழுதணும். லெஸ் than or equal to 9க்கு ரூட் எடுத்தா 3. திரும்ப 11ஆம் கிளாஸ்க்குள்ள போய்க்கலாம். 11ஆம் கிளாஸ் என்ன சொல்லுச்சு? ஏ அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணிரு. அந்த நம்பர் இங்க ஆப்போசிட் சைன் எழுதி லெஸ் than or equal to போட்டுக்கோ. எஸ், இதுதான் 11th சொல்லுச்சு. எங்க இன்னொருக்கா சொல்லுங்க சார். அங்க நெகட்டிவ் வருமா? சத்தியமா வராது. மாடுலஸ்னா 0 ஆர் பாசிட்டிவ் தான். அப்ப அங்க நெகட்டிவ் வந்து அதை பார்த்து ஓப்பன் ஆயிருக்காது. அதோட ஆன்சரே நோ வேல்யூ. அப்படி 11th இருக்குது. ஓகே, சரி நம்ம 12th பத்தி பேசலாம். மாடுலஸ் லெஸ் than or equal to சம்திங்னா அந்த மாடுலஸ் ஒழிச்சு கட்டிரு. அந்த 5 அதோட ஆப்போசிட் சைன் இங்க -5, அதே மாதிரி லெஃப்ட் சைடு லெஸ் than or equal to. எஸ் எஸ் எஸ், நோ டவுட். இங்க சொல்லுங்க. மாடுலஸ் ஒழிச்சு கட்டிருங்க. மீதி எக்ஸ். ஓஹோ, என்ன மாடுலஸ் ஒழிச்சு கட்டிரு. எக்ஸ் அங்க 3 இந்த பக்கம் -3, அதே லெஸ் than or equal to. எஸ், தட்ஸ் ஆல். இதோட நிறுத்திட்டாலும் கரெக்டா. அப்ப டொமைன் எழுதினாலும் சரி, சரி. ஏன்னா எக்ஸ்னாலே டொமைன் தான்.
ஸ்டார்டிங் -3 எண்டிங் 3 இங்க ஈக்குவல் டு வந்துக்குது க்ளோஸ்ட் -3க்கு ஈக்குவல் டு வந்துக்குது க்ளோஸ்ட் முடிஞ்சிச்சு சம் ஓவர் யுவர் ஆனர் மனிஷா ஹலோ சாமி ராமகிருஷ்ணன் வாட் டைம் சார் எதுக்கு எப்ப தங்க டைம் என்ன சார் మీ கோயம்புத்தூர் only you are where in கோயம்புத்தூர் சார் I am in Hope College வரதராஜா மில்ஸ் ஃபன் மாலுக்கும் ஹோப்ஸ் நடுவுல வரதராஜா மில்ஸ் மெயின் ரோட் மேலே இருக்கு சாமி சார் சாப்டர் 1 நெக்ஸ்ட் ஓகே முருகன் போலாம் நீ சொல்லி தானே நான் சாப்டர் 4 ஆரம்பிச்சேன் ஞாபகம் இருக்கா நீ ஃபோன் பண்ணியெல்லாம் சொன்னேன் சார் சாப்டர் 4 ஆரம்பிங்க சார் சண்டேவே நீ ஃபோன் பண்ணி கெஞ்சினேன் ஞாபகம் இருக்கா தங்கம் 4.19 மொக்க எக்ஸாம்பிள் சம் சாமி டொமைன் முடிச்சுட்டு டைம் இருந்தா பார்க்கல நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் நாளைக்கு உங்க சாய்ஸ்ல விட்டுறேன் நீ கேட்குற சம் சொல்லி தரேன் மாதிரி கூட பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அப்படி பண்ணோன்றது அப்ப இந்த சாப்டர் பத்தின ஒரு ரிவிஷன் எல்லாம் போயிருந்தா என்னோட பாணியில ஆரம்பிச்சிட்டேன் ஓகே 8th சம் find the domain of half into tan inverse yes solution yes domain என்னது x value கண்டுபிடிக்கிறது inverse is followed by value inverse is followed by value அப்ப அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோ என்ன வேல்யூ sin inverse cos inverse வேல்யூ என்னது -1 to 1 closed interval tan inverse cot inverse வேல்யூ என்னது ரியல் நம்பர் cosecant inverse secant inverse வேல்யூ என்னது ரியல் நம்பர் except open interval -1, 1 இது sin inverse cos inverse ஓட வேல்யூ இது tan inverse cot inverse ஓட வேல்யூ நம்ம சம் tan inverse அப்ப tan inverse ஓட வேல்யூ ரியல் நம்பர் அப்ப belongs to ரியல் நம்பர் yes no doubt x also belongs to real number சார் ஏ சார் -1 ஒழிச்சு கட்டல இங்க ஒரு இன்ஈக்வாலிட்டி இருந்தா தான் ஒழிச்சு கட்ட முடியும் இப்போ என்ன சொல்ல வரனா எக்ஸ்க்கு எந்த ரியல் நம்பர் வேணா கொடுத்து பாருங்க அந்த மீனிங் மாறாது இப்போ எக்ஸ்க்கு 0 கொடுங்க இப்போ எக்ஸ்க்கு 0 கொடுங்க 0 ஸ்கொயர் 0 1 - 0 1 அப்போ 1 பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் தான் சார் எக்ஸ்க்கு இன்ஃபினிட்டி கொடுக்கலாமா இன்ஃபினிட்டி கொடுக்க முடியாது மகளே ஏன்னா இன்ஃபினிட்டினா 1/0ன்னு அர்த்தம் ரியல் நம்பர்ல 1/0 வராது எக்ஸ்ங்கிறது ரியல் நம்பர் கொடுக்கணும் இங்க ரியல் நம்பர் கொடுத்தா அங்க ரியல் நம்பர் வந்துடும் இங்க ரியல் நம்பர் இல்லாத கொடுத்துட்டு அங்க தப்பு வருதுங்களா நான் பொறுப்பு இல்லை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது புரிஞ்சுதா சார் ஏ சார் ஃபர்ஸ்ட் 1 ஒழிச்சு கட்டல ஏ சார் -1 ஒழிச்சு கட்டல மானத்தை வாங்காத அது ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கணும் பசங்களா ஓகே சைமன் சார் இந்த சிமன் சார் பசங்களா இருந்தா பேசுறாரு ஒரு நாளைக்கு அவர் சேனலுக்குள்ள போய் பாருங்க சாமிங்களா அவ்வளவு சூப்பரா மேத்ஸ் எடுக்கிறாருன்னு பாரு அட்டகாசமா கிளாஸ் எடுப்பாரு yes is an inspired personality yes yes okay ரியல் நம்பர் என்ன சொல்லி கொடுத்த அப்ளை தான் சொன்ன போன சம்ல ரியல் நம்பர்னா டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது நீங்க இன்ஃபினிட்டின்னு எடுத்துட்டு அது 1/0 கேட்டகரிக்குள்ள வந்துச்சு ஸோ அதை எடுக்கக்கூடாது நீங்க ஏதாவது ரியல் நம்பர் எடுங்க அப்படி ரியல் நம்பர் கொடுக்குறப்போ எக்ஸுக்கு எந்த ரியல் நம்பர் வேணா கொடுத்துப்பாரு அதை ஸ்கொயர் பண்ணி முன்னாடி மைனஸ் போட்டு அதுக்கு முன்னாடி 1 போடுறப்போ அந்த ஆன்சர் சத்தியமா ரியல் நம்பரா தான் இருக்கும் ஸோ தட்ஸ் ஆல் எஸ் டொமைன் இஸ் ரியல் நம்பர் டொமைன் இஸ் ரியல் நம்பர் அல்லது ரியல் நம்பர்னு என்னது ரியல் நம்பருக்கு இன்னொரு பேரு -∞ to +∞ ஓப்பன் இன்டர்வல் எதை வேணா எழுதிக்குங்க ஆனா இந்த சம்மோட ஆன்சர் இந்த 2 லைன் தான் இந்த சம்மோட ஆன்சர் என்னது இந்த 2 லைன் தான் இந்த லைன் கூட எழுதணுங்கிற கட்டாயம் அவசியம் கிடையாது ஓகே சார் half yearly leave study plan என்னென்ன சாப்டர் வீக்ல இருக்கிற அதப்படி எஸ் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் ஐ வில் கிவ் யூ 2 minutes டைம் சாமிங்களா டுமாரோ கிளாஸ்
நாளைக்கு இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில டஃப்பான சம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ எல்லாமே ஓவரால் 90% ரிவைஸ் பண்ணியாச்சு. நீ நாளைக்கு சொல்லித்தர போறது எதுவும் புதுசா ரிவிஷனுக்கு எதுக்குள்ள எது வராது. நேற்று வீடியோ இன்னைக்கு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 90% அந்த சேப்டர்ல எந்த சம் பார்த்தாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த 2 வீடியோ தரவா பார்த்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு போங்க. நாளைக்கு வந்து நீங்க கேட்குற சம் செய்யற இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில. சைமன் சார் சேனல் நேம் சார், அவர் வேதாந்து டீச்சர் தான் சாமி. வேதாந்து நீட் தமிழ். எஸ், அதான் சாமி, அதான் முருகன் சைமன் சாரோட சேனல். எஸ், வேற ஏதாவது டவுட் தாங்க சார்? நெக்ஸ்ட் 8th சாப்டர் பண்ணியிருக்கிறனே, ஆனா பாதி தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்க பிளேலிஸ்ட்ல போய் பார் சாமி. மரியா லூயிஸ் 8th சாப்டர் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோ. சார் வணக்கம். நைனா முகமது வணக்கம் சாமி, வணக்கம், வெல்கம். நாளை கிளாஸ் தான் சொல்லிட்டேன், இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில 3rd part 3. எஸ் சைமன் சார். அப்போ நெக்ஸ்ட் 10 அப்புறம் பார்த்துக்கலாம், அது நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு 10 மணிக்கு டீல் லெவல்ல, சனிக்கிழமை அன்னைக்கு. ஆனா இல்ல நான் இந்த வாரத்து ஷெடியூலே கொடுத்துட்டேன். என்ன ஷெடியூல் கொடுத்த நான் வாட்ஸ்அப் பார்த்து சொல்றேன். ஏன் ஷெடியூல் கொடுத்துட்டேன்னா, வேதாந்திலிருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் வி ஆர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அந்த நமக்கு தம்ப்நெயில் யூடியூப் சேனலுக்கு இந்த எல்லா லிங்க் கிரியேட் பண்றவங்க கேட்டாங்க, சார் நான் சண்டே வரைக்கும் ஷெடியூல் கொடுங்க சார்னு கேட்டாங்க. நான் சொல்லிடுறேன். ஃப்ரைடே நாளைக்கா இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி பார்ட் 3, சாட்டர்டே தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்ட் 1, சண்டே தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்ட் 2. ஓகே, எஸ், இதான் சாமி போர்ஷன். எஸ், நோ டவுட். ஏன்னா நாங்கள் ஷெடியூல் கொடுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ மண்டேலேருந்து நீங்க கேட்குற ஷெடியூல் எல்லாம் மண்டேலேருந்து தான் வரும். சார் எத்தனை ஹவர்ஸ் நீங்க மேக்ஸ் பார்ப்பீங்க? சத்தியமா சொல்லணும் அப்படின்னா, நோட் ப்ரிப்பரேஷன் 99.9% நோ ப்ரிப்பரேஷன். எல்லாம் எடுத்து தரவாயிடுச்சு சாமி, இதுதான் உண்மை. எஸ், 11th கூட அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா பார்க்கணும். 12th அதுவும் தேவையில்லை. ஆமா தங்கம், அது கைடு எழுதுறப்போ ரொம்ப தரவாயிடுச்சு. எஸ், ஆமா சாமி. எந்த எக்ஸசைஸ்ல எந்த சம் எந்த ஃபார்முலா கேட்டாலும் சொல்ல தெரியும். எஸ், ஒரு பொருள் எங்காச்சும் வச்சா மறந்துடுவேன். ஆனா மேக்ஸ்ல ஏதாச்சும் கேட்டா ஃபார்முலா மறக்கவே மறக்காது. இல்லாட்டி தெரியலன்னா அது டெரிவேஷன் வச்சாது கொண்டு வந்துருவேன். மறக்கலன்னு சொல்ல, ஆனா அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியும், டெரிவேஷன் வச்சு கொண்டு வந்துருவேன். ஓகே தங்கங்களா, டைம் ஆயிடுச்சு. சார் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க சார், இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். நாங்க எத்தனை ஹவர்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்? மினிமம் 2 hours பாருங்க. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 படிங்க. பப்ளிக் முடி வரைக்கும் நீங்க மற்ற எந்த சப்ஜெக்டையும் கைதோட வேண்டாம். ஸ்கூல்ல படிக்கிற டைம் கொடுக்குறப்ப மற்ற சப்ஜெக்ட் படிச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்தா நீங்க படிக்கிற 3 சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா கூட பயாலஜி ஒத்தி வச்சிருங்க. எது வரைக்கும்? பப்ளிக் முடி வரைக்கும். பப்ளிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெடி அப்புறம் பயாலஜி படிங்க. ஓகேவா? ஏன்னா கட் ஆஃப்க்கு இப்போ இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கோ இல்லை சில அக்ரி கோர்சஸ், சில பல கோர்சஸ்க்கோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கட் ஆஃப் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, நான் டெஸ்ட் வைக்கிறேன் சாமி. எங்க ஸ்கூல்ல 10 ஃபுல் போஸ்ட் முடிஞ்சது. 11 பிளான் பண்ணியிருந்தா ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. 10 ஃபுல் போஸ்ட் முடிஞ்சிச்சு. நாங்கள் ஸ்கூல்ல ஒரு 20 to 25 ஃபுல் போஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் நான் நம்ம ராம் மேக்ஸ் யூடியூப் சேனல்லையே நான் இந்த வருஷம் ஃப்ரீயா கொடுக்கலான்னு ஒரு காசு கட்டி வாங்கலாமான்னு இன்னும் முடிவு இல்லை. நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். சரி தங்க, டைம் ஆகிட்டே இருக்குது. எனக்கு நாளைக்கு காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும். சார் அந்த கம்ப்யூட்டர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் சார். அப்படின்னா நீ மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தவிர வேறு எதுவுமே படிக்காத முருகன். சார் நான் மேக்ஸில் சென்டம் பண்ணிக்கணும். சென்டம் மெயின் பண்ணாத சப்ஜெக்டில் யூ லவ் யுவர் சப்ஜெக்ட், இட் லீட்ஸ் டு ஆல் த ரோட் லீட்ஸ் டு ரோமன் மாதிரி இட் லீட்ஸ் டு சென்டம். அவ்வளோதான். ஓகே தங்கங்களா, டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.